விஜய். Okay, up in the caps, please. Wait. Ask him. He's there. அனைவருக்கும் வணக்கம். AAPயின் தன்னார்வலர்கள் சேர்ந்து தொகுத்து வரும் ஒரு வீதி நாடகத்தை இப்பொழுது உங்களுக்காக உங்கள் மனதை சிந்திக்க வைக்க வருகிறார்கள். இந்த நாடகத்தை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக தினம்தோறும் சென்னையில் பல பொது இடங்களில் நடைபெற்று வருகிறது. திருமதி ராஜேஸ்வரி அவர்களை அவர் குழுவுடன் அழைக்கிறோம். A street theater for your presentation. வணக்கம் நேயர்களே. டைகர் டேட்ஸ் மற்றும் சன்ஷைன் சொட்டு இல்லம் வழங்கும் உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போவது யாரு? Who is going to change your fate? இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் களம் சூடுபறக்க தொடங்கிவிட்டது. பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் அன்றாடம் ஒரு வேட்பாளரை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாக்குமுக்கா கட்சியின் தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். தர்மலிங்கம் அவர்களே, உங்களை மேடைக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். Please come up on stage. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க அலும்பு தாங்கலையா? ஐயா வணக்கங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து காலர்ஸ் யாரா இருந்தாலும் இருந்து கால் பண்ணி நம்ம தலைவர்கிட்ட பேசலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 5554443330. என்னையா இன்னும் கையை இறக்கவே இல்லையா? வணக்கம்மா. வணக்கங்க. கையை கீழே இறக்குங்க. இது எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் கையை கீழவே இறக்க கூடாது. சரியா? இதே கூட்டா இருக்கு. இது டிவி நிகழ்ச்சியா? முடிஞ்சா இறக்க மாட்டோமா? முடியலமா? தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா.
தேர்தல் நேரத்துல மட்டும் இந்த வியாதி கரெக்டா வந்துருது. தேங்க்ஸ் தம்பியா. சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாமா. கடந்த வாட்டி நீங்க தான் வந்து தேர்தல்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்திருக்கீங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சதுதானே? அது சரி. ஆனா உங்க தொகுதிக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றது மக்களுக்கு தெரிய வேண்டாமா? என்ன செஞ்சமா? என்ன செஞ்சமா? ஆமா, என்ன செஞ்சீங்க? அப்பதானே இந்த வாட்டி ஓட்டு போடுவாங்க. ஆமா, என்னடா தம்பி செஞ்சோம்? இந்த கேள்வி எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது, எனக்கு விரோதமானது. அதனால क्वेश्चन பாஸ். நாங்க இன்னைக்கு குவிஸ் ப்ரோகிராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். क्वेश्चन பாஸ்ன்னு சொல்லி சொல்றீங்க. இது விவாத மேடை, இத்தனை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்றத சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்க உங்க தொகுதிக்கு போனப்போ எல்லாம் விளக்கமாத்தியும் செருப்பியும் எடுத்து வீசினாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏமா என்னம்மா உனக்கு என்னம்மா தெரிஞ்சுக்கின? இங்க வாமா ஒரு நிமிஷம். இது பாவா என்னம்மா கை கட்டுமா? லேசா புனி, லேசா புனி. இந்த வயல ஏதாவது விடு, இல்ல ஏதாவது கை நீட்டக்கூடாது. கையை கட்டு, கையை கட்டு புனி. கையை கட்டாம எப்படியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கை புனி. அந்த பேப்பர் எடு. ஏதோ கை நீட்டக்கூடாது. கையை நீட்டாத, குனிஞ்சிடு. எடு. முடியல முடியல. நாங்களும் இதே மாதிரி தானே 5 வருஷம் இப்படியே கையை கட்டி குனிச்சே வேலை பார்க்கிறோம். எங்களை மட்டும் வேலை செய்ய நாங்க எப்படி வேலை செய்வோம்? என்னமா இது கதையா இருக்குது? நீங்க கையை கட்டிட்டு நிக்கிறதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம்ல. சரிங்கய்யா, அடுத்தது போட்டோம். சரி, நீங்க வந்து எதுவும் செய்யல. அட்லீஸ்ட் தொகுதி பக்கம் போய் எட்டி பார்த்துருக்கலாம் இல்லையா? அது கூட செய்யலன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்களே. ஏமா, என் எளிய மனசை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. மக்கள் போடுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாம இருக்கிறதுனாலதான் நான் தொகுதி பக்கமே போகாம இருக்கேன். ஆனா இதை புரிஞ்சுக்கிறாம மக்கள் என்ன பண்றாங்க? 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம்னு சொல்லி ஓட்டு பக்கம் தொகுதி பக்கம் உள்ள போனா கல்ல எடுத்து சாணி எடுத்து அடிக்கிறானுமா. எப்படி வலிக்குது தெரியுமா? வேற என்ன செய்வாங்க? இததான் செய்வாங்க இப்படி பண்ணா. சரி, அது இருக்கட்டும். அமெரிக்கா, ஜப்பானு, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்கு. அந்த நாடுகளை பார்த்தாவது நம்ம ஊரை அந்த மாதிரி மாத்தணும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு கேக்குறேன். வருஷத்துக்கு ஒரு நாடு வீதமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாடும் போய் 5 வருஷத்துல 5 நாடு போயிட்டேன். 5 நாடு பாத்துட்டீங்க? 5 நாடை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாட்டுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யலாம்னு வந்து இந்தியாவில் நின்று பார்த்தா 5 வருஷமே முடிஞ்சு போச்சுமா. என்ன செய்யறது? சரி, இனிமேலும் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அதனாலதான் மறுபடியும் எலெக்ஷன் நின்றுருக்கேன், வேட்பாளர் நின்றுருக்கேன். மக்களே மறந்துடுறாங்க. நம்பிட்டாங்க. சோ கவர்மெண்ட் செலவுலயே வந்து வெளிநாடு டூரு, அது மட்டும் இல்லாம கூட சின்ன வீடியோ. என்னமா நீ ஒரு அரசியல்வாதினா அதெல்லாம் இருக்க கூடாதா? எங்களுடைய பிரின்சிபல் கொஞ்சம் இதெல்லாம் இருக்க கூடாதா? அதெல்லாம் கேட்கணுமா? வேற ஏதாவது கேளுமா? பிரைவசி. வேற சரி இருங்கயா, இப்போ ஒரு காலர் லைன்ல வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? ஆனந்த் பாபு மேம். ஆனந்த் பாபுங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிசினஸ் மேம். பிசினஸ் பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க நம்ம தலைவர் தர்மலிங்கம் ஐயா வந்திருக்காரு. நீங்க என்ன பேசணுமோ நீங்க தாராளமா பேசியே ஆகணும் மேம் அவர்கிட்ட. தம்பி சொல்லுமா தம்பி. யோ, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்ட. இந்த எலெக்ஷன்ல ஏரியா பக்கம் வந்தனா வச்சுக்கோயேன், அழிவு பண்ண முட்டையும் அழிவு பண்ண தக்காளி எல்லாம் செருப்பால அடிப்பேன். அவனை தம்பி மொத்தம் அடிப்பேன். அது டாஸ்மார்க் அவனா குடிச்சுட்டு குடியார பையன் பேசுவேன். அதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் எதுக்கு சரி? அப்படிங்களா? இந்த டாஸ்மாக் சேல்ஸுக்கு டார்கெட் போடுறதே கவர்மெண்ட் தானே. அது மட்டும் இல்லாம இதுல பல பினாமிகளோட வேலையெல்லாம் வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க குடிகாரனா குறை சொல்றீங்க, அவன் குடிச்சிட்டு பேசான். ஏமா, டார்கெட் எதுக்குமா வைக்கிறோம்? டார்கெட் எதுக்கு வைக்கிறோம்? இலவசம் கொடுக்க வேணாமா? இலவசம் கொடுக்க வேணாமா? டிவி, மிக்ஸி, கிரைண்டர் வேணும் கொடுக்க வேணாமா? நாங்க மக்களோட வரி பணத்தை எடுத்து நீங்க மக்களுக்கே இலவசம் கொடுக்குறீங்க. வீடு வாசல் இல்லாதவனுக்கு மிக்ஸி கிரைண்டரை கொடுத்தா அவன் எங்க போய் வச்சுக்குவான்? அடுத்தவனுக்கு விற்பான். இப்படியே நீங்க மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படியோ வித்து மக்கள் நல்லா இருக்காங்க. எப்படி பார்த்தா நம்ம டாஸ்மார்க் வந்துறேன். வேற அடேங்கப்பா. இருங்க சார், அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாரு. சார், உங்க பேர் என்ன சார்? கும்பரசாமி மேம். இல்ல சார், உங்க பேர் என்ன சார்? நாங்களும் உங்களை கும்பிடுறோம். உங்க பேர் என்ன? இல்ல, கும்பரசாமி மேம். கும்பிடுறீங்க, உங்க பேர் என்னங்க? இல்ல, என் பேரே கும்பரசாமி தான் மேம். ஓ, அப்படிங்களா? சரிங்க.
சரி, இப்போ ஐயா கிட்ட நீங்க தாராளமா பேசலாம். தர்மலிங்க ஐயா வந்திருக்காரு நம்ம ஸ்டுடியோக்கு. யாரு? நம்ம பையன் உள்ள போல பத்தல தெரியுது. சொல்லு தம்பி. ஐயா சொல்லுப்பா. ஐயா, கடைசி எலெக்ஷன்ல மிக்ஸி கிரைண்டர் பம்பு செட் எல்லாமே கொடுத்துங்க ஐயா. எல்லாம் வந்து சேர்ந்துச்சுல? சரி. வரப்போற எலெக்ஷன்ல என்ன கொடுக்க போறீங்க? எல்லாம் கொடுத்தாச்சு. சரி, ஜெனரேட்டர் கொடுத்துருங்களா தம்பி? ஒண்ணு ஜெனரேட்டரா? ஆமா ஐயா. டீசல் அதெல்லாம் இந்த 5 வருஷம் கேப் விட்டு அடுத்த எலெக்ஷன்ல நாங்க சொல்லுவோம். அப்பதான் அது இலவசமா வரணும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்றா தம்பி. ஐயா சொன்னா எல்லாமே கரெக்டாங்க ஐயா. ஐயா ஏஜென்சி கிடைக்க போதையா? நம்ம பைபிள்ல எப்படி இலவசம் கேட்கறானா எப்படி வச்சிருக்கோம் அது அரசியல். பிளான் பண்ணி ஆமா இப்படி ஒரு பொழப்பு. அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்றது? கரண்ட் இல்லாதப்ப இருட்டுல இருக்க வேண்டியதுதான். ஓட்டு போட்டீங்கல்ல? அது சரி. ஆமா, ஓட்டு போட போறப்ப எதுக்கு நீங்க மக்களுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க? எதுக்கு இந்த மாதிரி தில்லுமுள்ளான வேலைகள் எல்லாம் நீங்க இறங்கி பண்றீங்க? தப்பு இல்லையா அது? என்னது? ஓட்டு போடுறப்ப எதுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்குறீங்க? கொடுத்து ஏன் கெடுக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? பண்ணி மாட்டி வேற இருக்கீங்க. ஏமா, மக்களுக்கு ஏன் தெரியுமா ஓட்டு கொடுக்குறோம்? ஓட்டு கேட்க போகும்போது மக்களுக்கு செலவுக்கு காசு இல்ல. சரி, இந்தாப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு 1000 2000 சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா அதை போய் பெருசா ரொம்ப அக்கறை. இதே மக்கள் வந்து ரோடு போடுங்க பாலம் போடுங்கன்னு கேட்டா பண்றது இல்ல. ஏமா என்னமா இது கொடுமையா இருக்கு? இந்த முட்டாப்பாய் மக்களுக்கு எவ்வளவுதான் கொடுக்கறது? நாங்க அதான் வாங்கினானுங்க இல்ல, எல்லாத்தையுமே வாங்கினானுங்களா இல்லையா? இதை புரியா தம்பி? எல்லாத்தையும் வாங்கினானுங்களா இல்லையா? இந்த முட்டாப்பாய் மக்களுக்கு எப்படி தான் கொடுக்கறது? காசையும் வாங்கிக்கிறானுங்க, அப்புறம் பாலம் போடு ரோடு போடு எல்லாம் போட்டா எப்படி போடுறது? வாக்கு கொடுத்தீங்க, வாக்கு கொடுத்தா அப்படியே துட்டு வாங்குறீங்க. நாங்க கொடுத்தா வேணாம் தான் வீட்டு தானே. பணம் உள்ள வரும்போதே, அரசியலுக்குள்ள வரும்போதே நிறைய துட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ள வரோம். ஓட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது? இன்வெஸ்ட்மென்ட். ஆமா, தொழில் பண்றதுக்கு தான் உள்ள வரோம். ரொம்ப நல்ல கொள்கை. ரொம்ப டயர்டா இருப்பீங்க தம்பி, கொஞ்சம் அவருக்கு தண்ணி விடுங்க. அந்த கேள்வியில நீ தானே கேட்டவன். கேளுமா. சரி, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆம் ஆத்மி கட்சின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. சோ அந்த ஆம் ஆத்மி கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏது இந்த தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு தெருவா சுத்திக்கிறாங்க அவங்களா இவங்களா? என்னவா அதுக்கு? ஆமா இருக்காங்க. ஆம் ஆத்மி என்னப்பா? ஆமா, ரொம்ப நல்ல கட்சிங்க. இந்திய அரசியலே அவங்க புரட்டி போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களுக்கு அரசியல் கலாச்சாரம் தெரியாது, அரசியல் பண்பாடு தெரியாது, தெரியுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஊர் உலகமே அவங்கள பத்தி அப்படி பேசுது. ஆமாமா, கடந்த 40 வருஷமா மக்களை எப்படி மட்டம் தட்டி வச்சிருக்கோம் நாங்க. ஓட்டுக்கு துட்டு, பிரியாணிக்கு ஓட்டு, கோட்டுக்கு ஓட்டுன்னு சொல்லி நாங்க மாத்தி வச்சிருப்போம். இவங்க விவசாயம் வந்தோன்னு எல்லாத்தையும் திருத்திடுவாங்களா? விட்டுருவோமா நாங்க? அதுக்குதான் எங்க கட்சி. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்த பேச்செல்லாம் இங்க எடுபடாதுங்க சாமி. ஏமா இங்க பாருமா, கார்பரேட் கம்பெனில இருந்து ஏன் கடைக்கார வரைக்கும், பிச்சைக்காரையில இருந்து ஏன் பெருமாள் வரைக்கும் எவங்கிட்ட எப்ப புடிஞ்சு திக்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். புதுசா வந்தா விட்டுருவோமா? எங்களுக்கு தான் தெரியும் எங்கெங்க போடணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி. மாநாடு நடந்தா எப்படி கரண்ட்ல கொக்கிய போடுறது, மாநாடு பக்கம் எப்படி தண்ணியை திருப்பி விடுறது, ஹோட்டல் எப்படி கட்டிங்க போடுறது, அப்படியே டெண்டரை எப்படி நம்ம பக்கம் வளைச்சு போடுறது, இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பல்கலைக்கழக வேலை, யூனிவர்சிட்டி வேலை. யாராவது கத்துக்கிற விட்டுருவோமா? என்னமா ஆமாத்தி பெரிய எல்லாத்துக்கும் மேல நீங்க நிகழ்ச்சியில இந்த நடுவுல நீங்க சொன்னீங்க, இவங்களுக்கு வந்து அரசியல் கலாச்சாரம் தெரியாது, அரசியல் பண்பாடு தெரியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படின்றது இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆமா, கடந்த 40-50 வருஷமா அரசியல் கலாச்சாரம் உண்மையில எப்படி போய்கிட்டு இருக்கு? எங்க அரசியல் கலாச்சாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு? 100 பேரு அப்படியே ஒரு வெள்ளை வண்டி, அது மேல ஒயான்னு கட்டி இருக்க ஒரு வண்டி அப்படியே போகும்போது, அப்படியே ஒரு 100 பேரோட ஜம்முன்னு போகும்போது எங்கேயாவது ஒரு கூட்டம் கும்பல இறங்கினா தானே ஒரு பந்தா ஒரு ஸ்டைல அந்த மாதிரி இருக்கேன். அந்த அரசியல அந்த பாரம்பரியத்தை கெடுத்துதானே இவங்க. எங்க போனாலும் நடந்தே போறாங்களா, மக்களவே சந்திக்கிறாங்களா? என்னவா இந்த சீனு போட்டாதான் அரசியல்னா அவங்களுக்கு இந்த அரசியல் தேவை கிடையாது, எங்களுக்கு தேவையில்ல. சரி, ஜன்லோக்பாலுக்கு சொல்றாங்க இல்லீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உடம்புக்கு நல்லது, அப்புறம் சத்தானது, குழந்தையில கொடுத்தா கூட நல்ல புசிட்டிக்கா வளர. இந்த பாதை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இது வந்து தப்பு செய்யறவங்கள விசாரிச்சு
தண்டிக்கிற ஜன்லோக்பால் சட்டம். ஓ அதுவா? ஆவாது. சரி, ஸ்வராஜ்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த லோக்பால் நீங்க அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீங்க பேசாம நிறைவேற்றணும்ன்றீங்க, நிறைவேற்ற விட்டுருவோமா? லோக்பால்ன்றது என்னது? ஜன லோக்பால்ங்கிறீங்க, லோக்பால்ன்றது என்னது? யாராவது தப்பு செஞ்சா உள்ள புடிச்சு போடுவீங்க, கடைசியில கேட்பீங்க ஏன் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்கன்னு. பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேண்டு யாரா தம்பி சொன்னது? ஐயா அது தாடிக்காரர் இல்லையா, மீசக்காரர் ஐயா. மீசக்காரர் சொன்னா என்ன, தாடிக்காரர் சொன்னா எல்லாம் மூஞ்சில தானே இருக்கு. அது போகட்டும், மக்களுக்கு என்னென்ன சொன்னாலும் என்னத்த சொல்லி புரிய வைப்ப? ஜன லோக்பால்ன்றது மக்கள் மத்தியில எவ்வளவு போய் ரீச் ஆகும்? இப்ப நீ என்னோட எதிர்கட்சிக்காரன்னு வச்சுக்க. சரி சரி, இப்ப நீ என்னோட இருமா என்ன தெரியாம நாங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் நினைக்க போறாங்க. இப்ப நீ என்னோட எதிர்கட்சிக்காரன் வச்சுக்க, என்னோட எதிர்கட்சிக்காரன் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நீ பொதுமக்கள் மத்தியில எவ்வளவுதான் ரீச் ஆனாலும் சீக்கிரமா போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? மக்கள் மத்தியில எவ்வளவுதான் கொண்டு போய் சேர்த்தாலும் நாங்க உள்கட்சியில வெளியில எவ்வளவுதான் சண்டை பிடிச்சிக்கிட்டாலும் ஜனலோக்பால் வரவிடாம கை ஓட்டுக்குருவோம். அதுதான் எங்களுடைய கொள்கை, சரியா? சரி, இப்போ நீங்க 7G ஊழல்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்திருக்கு. தம்பி போன போறா, நீ சொல்லுமா. அந்த டேப் போன போடுறா, நீ போன ஆம்புலன்ஸ் போன, நீ சொல்லுமா. இப்ப அந்த டேப்பை நான் ப்ளே பண்ணி பாப்போமா. என்னமா டேப்? ஹலோ ஆம்புலன்ஸ்ங்களா? சமஞ்சிடா வந்துட்டே இருக்கீங்களா? ஓகேங்க. பாப்போம் அஞ்சு வாமா. என்னமா சொன்ன? ஐயா மைக் வர. ஐயோ நெஜவல் இல்ல தம்பி புரோ. சீக்கிரம் கரெக்டா எடுத்து காலி பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது. சிசிடிவில உங்க வெளியில பண்ற கூத்து தெரிய போகுது, அத பாருங்க. என்னயா என்ன நல்லா பேசுனீங்க போலங்க. ஆமாடா, கடைசி நேரத்துல நெஞ்ச புடிச்சதுனால வெளியில வந்தோம். இல்லைன்னா நம்ம பயங்கர நடிப்பு எப்படி எழுதிங்க அப்படியே? அதெல்லாம் மேற்கொண்டு இன்னும் நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி நடிப்பு மட்டும் சினிமா தெரிஞ்சா அவ்வளவுதான் ஐயா. பரவாயில்லை, ஓட்டர் பண்ணிட்டீங்க நீங்க. சரி, இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம எப்படி வீட்ல புடிச்சுருவாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம், வடநாட்டு பக்கம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துருவோம். மக்களுடைய மறதி நம்மளுக்கு முக்கியம். ஓகே, போலாம். பாய். இப்படிப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகளுக்கா நாம இவ்வளவு நாள் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால அரசியலில் நிச்சயம் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் தான் நம் ஆம் ஆத்மி கட்சி. நம்முடைய வீதி நாடக குழுவிற்கு மிக்க நன்றிகள். இந்த பொதுக்கூட்டத்தை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்குவோம். தயவு செய்து எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது எக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறைநுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. भारत माता की, भारत माता की, भारत माता की. வெல்லட்டும் வெல்லட்டும், ஆம் ஆத்மி வெல்லட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், ஆம் ஆத்மி வெல்லட்டும். நம் இப்பொதுக்கூட்டத்தை இப்போது சில முழக்கங்களுடன் ஆரம்பிப்போம். இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத், மலரட்டும் மலரட்டும்,
எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. மலரட்டும் 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 மலரட்டும், மனித நேயம் மலரட்டும், மனித நேயம் மலரட்டும், வெல்லட்டும் 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 வெல்லட்டும், ஆம் ஆத்மி வெல்லட்டும், ஆம் ஆத்மி வெல்லட்டும், ஓங்குகவே 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 ஓங்குகவே, நமது ஒற்றுமை ஓங்குகவே, நமது ஒற்றுமை ஓங்குகவே, ஒளிரட்டும் ஒளிரட்டும், ஊழல் ஆட்சி ஒளியட்டும், அராஜக ஆட்சி ஒளியட்டும், வேண்டாம் வேண்டாம் மதவாதம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஜாதி அரசியல் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் மது கடைகள் வேண்டாம், வேண்டும் வேண்டும் அனைவருக்கும் கல்வி வேண்டும், அனைவருக்கும் கல்வி வேண்டும், வேண்டும் வேண்டும் தரமான மருத்துவம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நல் ஆட்சி வேண்டும், வேண்டும் வேண்டும் சுய ஆட்சி வேண்டும், ஆதரிப்பீர் ஆதரிப்பீர், ஆம் ஆத்மியை ஆதரிப்பீர், நமது சின்னம் நமது சின்னம், துடைப்பம் மட்டுமே நமது சின்னம், வாக்களிப்பீர் வாக்களிப்பீர், துடைப்பம் சின்னத்துக்கே வாக்களிப்பீர். நன்றி. நம் கட்சியின் கொள்கை பாடலை நடனம் வழியாக உயிர் கொடுக்க வருகிறார்கள் நம் தன்னார்வலர்கள். தோன்றி மாற்று சக்தி அழியன மாறி வெட்டை கொண்டு கெட்டது AAP. சட்டத்திருத்த வழியிலே சென்று களத்தை நொடியிலே வென்று வெற்றி பயணம் தொடங்குது AAP. புதிதாய் ஒரு ஆட்சி, இதுவே மக்கள் ஆட்சி, இனிமே இல்லை பொய் பேச்சு, நிஜமாய் ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சி, இதுவே நாம் கேட்கும் தன்னாட்சி. சக்தி புயலென தோன்றி மாற்று சக்தி அழியன மாறி வேட்டை கொண்டு கெட்டது AAP. சட்டத்திருத்த வழியிலே சென்று களத்தை நொடியிலே வென்று வெற்றி பயணம் தொடங்குது AAP.
நன்றி. We request our candidates, Mr. Yogendra Yadav, all to come to the stage now so we can start with the meeting. திரு யோகேந்திர யாதவ் அவர்களையும் அனைத்து வேட்பாளர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஞானி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு டேவிட் அவர்களையும் திரு கிருஷ்ணாசாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜெயராம் அவர்களையும் திரு ராம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற வருகிறார் நம் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள். அன்பானவர்களே, இது ஒரு மறக்க முடியாத மாலை பொழுது. தமிழகத்தின் சரித்திரத்தில் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகின்ற ஒரு மாலை பொழுது என்பதில் மாற்றமில்லை. கைத்தட்டுங்க. இது நாங்களா கூட்டின கூட்டம் இல்லை, தானாக கூடிய கூட்டம். இங்க யாருக்கும் குவார்ட்டரோ இல்ல பிரியாணியோ இல்ல வந்துட்டு போற செலவோ நாங்க கொடுக்கல. அப்படி வந்த உங்கள் நல்ல எண்ணத்தோடு இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் எப்பொழுது வருகிறார் என்று யாரையும் போய் வீட்டில் போய் அழைக்கல, ஒரு மெசேஜ் தான் அனுப்பிவிட்டோம். அதுவும் குறுகிய கால அவகாசத்தில் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுடைய நல்ல எண்ணத்தை நான் முதலில் வரவேற்கிறேன். நல்ல எண்ணம் மட்டுமில்லை, இந்த பேனர்ல கீழே போட்டிருக்கு, நம்மளுடைய எண்ணமே இதுதான். ஊழல் அரசியலை விரட்டி அடிக்கவும், ஜாதி மத அரசியலை விரட்டி அடிக்கவும், குடும்ப ஆணவ அரசியலையும் விரட்டி அடிக்கவும், அடிமை அரசியலை விரட்டி அடிக்கவும், விஐபி கலாச்சார அரசியலை விரட்டி அடிக்கவும் வந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் செய்ய போற செயல்கள் தான் இது அமலத்தை விரட்டி அனுப்ப போகின்றது. அந்த உங்கள் செயலை வரவேற்கின்றேன். நான் முதலில் நல்ல எண்ணம், நல்ல செயல். இங்க எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள், தவறு செய்யாதவர்கள் தான் வந்திருக்கிறோம். நாம தவறு இல்லாத வாழ்க்கை. அதனால தயவு செய்து தொப்பி போட்டிருக்கிற எல்லாருமே சேர்ல போய் உட்கார்ந்துருங்க. கடைசியில நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் பாடுற வரைக்கும் நாம ஒரு கட்டுப்பாடோட இருப்போம். ஒழுக்கமானவர்கள் நாங்க, ஆம் ஆத்மிக்காரர்கள். நம்மளால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பொதுமக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த கட்சி. நல்ல எண்ணம், நல்ல செயல், தவறில்லாத நம்முடைய செயல்களை நான் உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் சொந்த காசு செலவு பண்ணி தான் இங்க வந்திருக்கிறோம். நமக்கு இங்க இருந்து எதுவும் திருப்பி கிடைக்க போறதில்லை, அதையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கட்சியில இருந்து நாம் எதுவும் சம்பாதிக்க போறதில்லை. அந்த
தியாக மனப்பான்மையை நான் வரவேற்கிறேன். பல பேர் நம்மளை கிண்டல் பண்றாங்க. எப்படி டெல்லியில ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களாவது ஆம் ஆத்மியாவது ஜெயிக்க போறதாவது அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்ப கூட நிறைய பேர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மே 16ஆம் தேதி தெரியும் யார் கேலி கிண்டல் பண்றதுன்னு சொல்லி. அந்த இப்ப யார் என்ன நம்மளை கேலி பண்ணாலும் ஒரு பெரிய அவமானத்தை தாங்கி கொண்டுதான் நாம நம்மளுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு ஒரு தனி மனசு வேணும். அந்த மனதை நான் வரவேற்கின்றேன். இந்த 5 விஷயமும் இருக்கும்போது நிச்சயமா நாம தான் மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள். ஒருத்தர் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா சுயநலம் இல்லாமல் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்றால் 5 விஷயங்கள் வேணும். நல்ல எண்ணம், நல்ல செயல், தவறில்லாத வாழ்க்கை, தியாக மனப்பான்மை, அவமானத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி. அது ஆம் ஆத்மியின் பொக்கிஷம். அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களையும் நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு உங்களை அறிவுறுத்தி விட்டு கடைசி வரைக்கும் தேசிய கீதம் பாடுற வரைக்கும் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டோட இந்த கூட்டம் நடத்த முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க, அது சந்தேகமே இல்லை. வேறு யாராவது அந்த மாதிரி வந்தா கூட நம்ம அதற்கு இடம் தராமல் நல்ல மாற்றத்தை தரப்போகின்ற, தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகின்ற இந்த மாலை பொழுதினை சிறப்பாக்கி வைத்து வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் திருப்பியும் ஒரு முறை வரவேற்று அமர்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. மேடையில் இருக்க அனைவரையும் ஒரு நிமிடம் கைகோர்த்து நிற்கும்படி கேட்கிறேன். பிரஸ்ஸுக்காக போட்டோவிற்காக ஒரு நிமிடம். சார், பிரஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செய்து போட்டோ எடுத்துருங்க. இதுக்கு மேல கேண்டிடேட்ஸ், வேட்பாளர்கள் மற்றும் யோகேந்திர யாதவ் அனைவரும் நன்றி. இப்பொழுது திரு எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை சிறு நிமிடங்கள் பேச சொல்லி அழைக்கிறோம். சார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு யோகேந்திர யாதவ் அவர்களே, இங்கு மேடையில் அமைந்திருக்கும் நமது கட்சியின் வேட்பாளர்களே, பெரியோர்களே, இங்கே வந்திருக்கும் நமது கட்சியின் தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, முதல் முறையாக வாக்களிக்க போகும் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எஸ் ஸ்ரீனிவாசன். இங்கே தவறுதலாக என் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லிவிட்டார்கள். நான் முன்னாள் தமிழக கிரிக்கெட் வீரர். கிரிக்கெட்டில் நான் டெபு செய்து விட்டேன். அரசியலில் இதுதான் என்னுடைய டெபு. முதல் மேடை ஏறி உள்ளேன் நான். எனவே என்னுடைய தமிழில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நான் பல நாட்களாக 6 தொகுதிகளில் சென்றிருந்தேன். என்னுடைய வடசென்னை தொகுதியை உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் சென்றிருந்தேன். அங்கு பல ஸ்லம்கள், ஹவுசிங் போர்ட் குவார்டர்ஸ் அனைத்தையும் சென்று பார்த்தேன். அடிப்படை வசதிகள் இல்லாமலே மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஸ்லம்மை பார்க்கும்போது என்னுடைய கண்களில் சிறிது தண்ணீரே வந்துவிட்டது. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுத்தமான குடிநீர் கிடையாது, சரியான சாலை வசதிகள் கிடையாது, எங்கு பார்த்தாலும் சாக்கடை, குப்பை, கழிவறைகள் சரியான கிடையாது, அடிப்படை வசதிகளே சரியாக கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது
கடந்த பல ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் என்னதான் செய்தார்கள் என்று தெரியவில்லை. திமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் பலமுறை அங்கே MP MLAக்கள் இருந்திருக்கிறார்கள். சில மந்திரிகளும் அங்கே இருந்திருக்கிறார்கள் வட சென்னையில். இருந்தாலும் அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு செய்து கொடுக்க முடியாத நிலையில் அவர் இருந்திருக்கிறார்கள். அங்கு சென்று மக்களிடம் பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள், யாரும் எங்களை வந்து பார்ப்பதில்லை சார், இந்த சந்து பந்துல நீங்க தான் வந்திருக்கீங்க, எலெக்ஷன் ஓட்டு கேட்கும்போது கூட யாரும் வந்தது இல்லை அப்படின்னாங்க. நான் அவர்களை கேட்டேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் மறுபடியும் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை பதவியில் அமர வைக்கிறீர்கள்? மேலும் மேலும் அவர் தவறுகளை செய்க நீங்கள் தானே வழிவகுத்து கொடுக்கிறீர்கள் என்றேன். அப்பொழுது அங்கே கூடியிருந்த அனைவரும் ஒரே குரலில், இனி நாங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் சார் வாக்களிக்க போகிறோம், அவர்கள் தான் சரியான பாதையை எங்களை வழிநடத்துவார்கள், எங்களை வந்து கவனிப்பார்கள், எங்களை வந்து பார்ப்பார்கள், எனவே இம்முறை அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் என்று இரு கைகளை கூப்பி நம்மிடம் சொன்னார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த 6 தொகுதிகளும் சென்று பார்க்கும்போது மக்களுடைய வரவேற்பு மிகவும் பிரமாதமாக இருந்தது. அவையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. நாம் வெற்றி பெற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்படி நாம் சென்று பார்க்க வேண்டும், இனிமேல் அதுக்கு சரியான வழிகளை எடுத்து நாம் செல்ல வேண்டும். மக்களை தினசரி சந்தித்து அவர்களை குறைகளை தீர்க்க வேண்டும். அவர்கள் கண்ணீரை துடைக்க நாம் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் என் மனதில் தோன்றியது. அதை நிச்சயமாக அவர்களுடன் இருந்து அவர்களுடன் போராட வேண்டியதெல்லாம் போராடி அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொதுவாக எங்கு சென்றாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார்கள். இது ஒரு அகில இந்திய பிரச்சனையாக உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒரு அகில இந்திய பிரச்சனையாக உள்ளது. இதை ஆம் ஆத்மி கட்சி தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கும் என்று நான் உறுதிபட இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சமுதாயத்தில் ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் ஆகியோர் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ நாம் தான் வழிவகுக்க வேண்டும். நாம் ஒரு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அதற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் தான் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். என்னை ஒரு சிலர், அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சார் டெல்லியிலிருந்து ஓடி வந்து விட்டார், அவர் இருக்கும் கட்சி நீங்க என்ன செய்ய போறீர்கள், நீங்களும் வந்தால் இது மாதிரி ஓடி போவார்கள், அங்க இருந்தது அப்படி ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. ஒரு சிலர் 49 நாள் என்னத்தை பண்ணி கிழிச்சாங்க சார், நீங்க இப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு கேட்கறீங்க, எதை நம்பி நான் உங்களை ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் அதற்கு சரியான பதிலும் கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் மாற்றுக் கட்சியினர் என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் அவர்களும் தைரியமாக கேட்டேன். இப்படி கேள்விகள் என்ன கேட்கிறீர்களே, 49 நாட்கள் ஆட்சி செய்தவர் இப்படி விட்டு வந்து விட்டார் என்று கேள்வி கேட்கிறீர்களே, பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு 55,000 கோடி 1,70,000 கோடி என்று சம்பார்கள் நீங்க போய் கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏன் நம் வரி பணத்தை சுரண்டி விட்டு ஓடினார்கள், போய் கேட்க வேண்டியதானே? ஏன் அவர்களுக்கு மறுபடியும் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்கிறீர்கள், அதை நீங்கள் கேளுங்கள் முதலில் என்றேன். அதற்கு அவர்கள் மௌனம் சாதித்தார்கள். இதை தவிர பொதுவாக அடிப்படை வசதிகளை வடசென்னை மக்களுக்கு செய்து கொடுத்துவிட்டு நான் ஒரு விளையாட்டு வீரர் என்ற முறையில் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் தகுந்த வேலை வாய்ப்புகள், பிளே கிரவுண்ட்ஸ், விளையாட்டு மைதானங்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்பது பொதுவான ஆசை. அந்த ஆசையை கண்டிப்பாக நான் வெற்றி பெற்று நிறைவேற்றுவேன் என்று இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சைக்கிளிங் வெலோட்ரமும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் பூலும் அங்கே கொண்டு வர வேண்டும் என்பதனோட ஆசை. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். பல கோடி ஊழல் செய்த ஊழல்வாதிகள் உங்களை மறுபடியும் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து வாக்களித்து மறுபடியும் ஏன் அவர்களை சம்பாதிக்க வைக்கிறீர்கள்? தயவு செய்து இம்முறை அந்த தவறை செய்யாதீர்கள். உங்களுக்கு ஒரு மாற்று கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி இங்கே உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொலைக்காட்சிகளில் சீக்கிரம் முடிச்சு சொல்றாங்க. தொலைக்காட்சிகளில் தினமும் காமெடி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது மக்களிடம் நமது முதலமைச்சர் எல்லாம் என்ன கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்று. வாக்களித்து அவர்களை இங்கு கொண்டு வந்து நமக்கு செய்வார்கள் பார்த்தா இவர் அவர்களை பார்த்து நீங்கள் செய்வீர்களா செய்வீர்களா என்றார்கள். அங்கே மறுமுனையில் இன்னொரு சேனலை திருப்பி பார்த்தால் நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திமுக சார்ந்தவர் அவர் கேட்கிறார், அவர்கள் செய்தார்களா செய்தார்களா என்று. இது இரண்டும் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் நான் இங்கே உங்களிடம் பல கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக உரத்த குரலில் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஊழல் அரசியல்வாதிகள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? கிரிமினல் அரசியல்வாதிகள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? ஜாதி மதத்தை பயன்படுத்தும் கட்சிகள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? சத்தம் பத்தல. நம்மை மக்களை புறக்கணிக்கும் கட்சிகள் வேண்டுமா வேண்டாமா? பெண்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத கட்சிகள் வேண்டுமா வேண்டாமா? பால் விலையை உயர்த்தி அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா? பஸ் கட்டணத்தை உயர்த்தி அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா? மின்சார கட்டணத்தை உயர்த்தி அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா? சுத்தமாக குடிநீர் கொடுக்காத மக்களுக்கு கொடுக்காத அதை அரசே தனியாக விற்கும் அந்த கட்சி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? சாலைகளை சரி செய்யாத அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா? அடிப்படை வசதிகள் கூட கொடுக்காத அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா? இதுவரை நீங்கள் எல்லாம் வேண்டாம் சொன்னீர்கள். இம்முறை ஒரு கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரே கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அந்த கட்சி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? எனவே மக்களே, இதை நன்கு உணர்ந்து 5 நிமிடம் நன்றாக சிந்தித்து, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது. ஆம் ஆத்மி கட்சியின் தொடப்பம் சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஜே பிரபாகர், மத்திய சென்னை பாராளுமன்ற வேட்பாளர், நம்மிடம் 5 நிமிட அளவில் பேசுவார். தயவு செய்து அனைவரும் 5 நிமிடத்துக்கு குறைவாக பேச கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேச தெரியாது முதல் மேடை என்று கூறிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவரை அமர வைப்பதற்கே நமக்கு படும்பாடாகிவிட்டது. நிச்சயமாக அப்பே தமிழ்நாடு பேசி பேசி பேசியே கெடுத்திருக்கிறார்கள். இதுவரை இனிமேல் நாம் தமிழ்நாடு உயர்வதற்காக பேசப் போகிறோம். அதற்காகத்தான் கடந்த 30 ஆண்டுகளாக சமுதாய பணி செய்து கொண்டிருந்தேன். அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. அரசியலை பற்றி நாம் நினைத்தது கூட இல்லை. ஆனால் அங்கே சமுதாய பணி செய்யும் போது அங்கே நடக்கக்கூடிய அவலங்கள், சாதாரணமாக ஒரு மென்டல் ரிட்டார்டு ஹோம், அந்த குழந்தைக்கு திருப்பி நன்றி சொல்ல கூட தெரியாது. அந்த குழந்தைக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகையை கேட்பதற்காக அரசாங்க அதிகாரியை அணுகும் போது அந்த அரசாங்க அதிகாரி வெட்கமில்லாமல் அங்குவும் லஞ்சம் கேட்கிறார். ஒரு ஹோம், ஆர்ஃபனேஜ் ஹோம், அங்கே இருக்கக்கூடிய 60 குழந்தை 70 குழந்தைகள் ஒருத்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. அதை கேட்க போனாலும் அங்கும் லஞ்சம் கேட்கிறார்கள். கடந்த மாதம் கும்பகோணம் சென்றிருந்தேன். 88 வயது மதிக்க துக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவரை சந்தித்து கேட்டேன். அவர் சொன்னார், லஞ்சம் வாங்குவதற்காகவே சம்பளம் வாங்கிக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். லஞ்சம் வாங்குவதற்காகவே தினசரி சரியாக வேலைக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னா இந்த லஞ்சம் கிடைக்காதுன்ட்டு. இந்த அளவுக்கு ஊழல் பெருகிவிட்டது. இதை எப்படி போக்க முடியும்? ஒரு என்ஜிஓவால ஒரு சமுதாயத்தில் பணியாற்றக்கூடிய முடியுமான்னு சொல்லும் போதுதான் நமக்கு தோன்றியது ஒரு மின்னல். டெல்லியிலே ஆம் ஆத்மி, அந்த மின்னலை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் அங்கங்கு அகல் விளக்குகளை போல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அகல் விளக்குகளை ஒன்றாக சேர்த்து அண்ணாமலை தீபத்தை போல் பெருசாக்குவோம். நமக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக நாம் அனைவரும் சத்தியமாக, தர்மமாக, நேர்மமாக உழைப்போம். அடுத்து கேள்வி கேட்டார்கள், வந்தால் என்ன செய்வீங்க?
ஏன் நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய போறதில்ல. நீங்க என்ன நினைக்கிறோன்றீங்களோ அதை செய்வோம். மக்கள் மன்றங்கள் அமைப்போம். மக்கள் எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வோம். நிச்சயமாக செய்வோம். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் வரும் என்று சொல்வார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி நமது நாட்டின் உயர்வுக்காக இளைஞர்கள் பாடுபட்டிருந்தார்களோ அதே நிலை, அதே சிந்தனை, அதே எண்ணங்கள் இப்போது வந்திருக்கிறது. நாம் நமது பாரத நாட்டை உலகத்தின் உயர்ந்த நாடாக்குவதற்கு ஆம் ஆத்மி பார்ட்டி மூலமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம். நன்றி, வணக்கம். நமக்குள் இருந்த பொறியை தீயாக்கிவிட்டார் திரு ஜெய பிரபாகர் அவர்கள். இப்பொழுது நம் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் 5ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. அந்நியரிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்த வேகத்தையும் உற்சாகத்தையும் AAP பற்றியும் பேச வருகிறார். ஏற்கனவே ஒரு வாட்டி சந்தர்ப்பம் கொடுத்துட்டாங்க. எனக்கு 5 நிமிஷம் வேண்டாம், 3 நிமிஷம் போதும்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய கூட்டங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கணும், சரியான நேரத்தில் முடிக்கணும். இது காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. திருப்பி திருப்பி சொல்றது அதனால தான் மறுநாள் உற்சாகமாக வரணும்னா சரியான நேரத்தில் முடிக்கணும். கடந்த 2 வருடங்களாக எப்போ இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் ஆரம்பிச்சோ அப்பத்திலிருந்து சென்னையில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து கம்பெனி முன்னாலேயே இது லஞ்சம் தடை செய்யப்பட்ட பகுதி என்று ஸ்டிக்கரும் ஒட்டி வச்சு ஆபீஸ்லயும் ஒட்டி அதுக்கப்புறம் இது வரைக்கும் லஞ்சமே கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து பல விஷயங்கள், நீங்களாம் டிரைவிங் லைசன்ஸ் காசு கொடுக்காம எடுத்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் எடுத்திருக்கேன் இப்போ லேட்டஸ்டாக. அதனால எனக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது, வாங்குறவனோட கொடுக்குறவன் தான் மோசமானவன்கிற கருத்தில் இருந்து நிச்சயமாக அதில் உறுதியாக இருந்துட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய அடிப்படை. நான் நிறைய சமூக ஆர்வங்களோடு ஒன்றா சேர்ந்து பணியாற்றும் போது என் வீட்டில் இருந்து மக்கிற குப்பையை நான் வெளியில் போடுறதில்லை. வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி மக்கிற குப்பையை வீட்டிலேயே உரமாக மாற்றி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அனுபவபூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ற 3 நாளைக்கு முன்னாடி தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் மாற்று கட்சி வேட்பாளர்களோடு பேசக்கூடிய பரிமாறக்கூடிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன். அதில் இந்த அனுபவத்தை தான் சொன்னேன். நான் எதனாலும் செஞ்சு காமிச்சிட்டு அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போவோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எப்படி செய்யணும்னு நான் செஞ்சு பார்த்துருவேன். எங்கேயோ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு திட்டத்தை ஏசி அறையில் போட்டுக்கிட்டு அதை மக்களிடத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாங்கள் எதை செய்கிறோமோ அதை மக்களுக்கு செஞ்சு காட்டுவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதனால வாக்காளர்களே, கடந்த 2 வருடங்களாக கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டு ஊழலில் ஊறிவிட்ட அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளாதனால நல்லவர்கள், சிறந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள் தான். அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்டது. நாங்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் மோசமானவர்கள் சொல்லல. நல்லவர்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை இப்ப எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல. ஊழல் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி மத அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, குடும்ப வாரிசு அரசியல். இந்த நாடு என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்ல, நம்மளுடைய சொத்து. அதை நாம் தடுத்து நிறுத்துவோம். அடிமை அரசியல் நன்றாக அந்த நாடகத்தில் அழகா போட்டு காட்டாங்க. குனிஞ்சு குனிஞ்சு கூணு விழுந்துருவாங்க. அவங்க எல்லாம் 5 வருஷம் முடியும் போது குனிஞ்சு குனிஞ்சு கூணிஞ்சு அடிமை அரசியல் நடத்தி கொண்டிருப்பதை விரட்டி அடிக்க வந்திருக்கின்றோம். விஐபி கலாச்சார அரசியலை விரட்டி அடிக்க வந்துட்டு இருக்கோம். நான் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் 5ஆம் தேதி 4ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு 72 வயசு மூதாட்டி சொன்னாங்க, பரமேஸ்வரிங்கிற அம்மா. அம்மா, நான் எல்லார்ட்டையும் சொல்றது அப்படிதான். ஆம் ஆத்மி கட்சி எனக்கு தான் ஓட்டு போடணும், உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோமா. உங்க வேட்பாளர் யாருன்னு தெரிந்து வாக்களியுங்கள். உங்கள் வேட்பாளர் யார் என்று தெரிந்து வாக்களிப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை. அதனால நீங்க நல்லவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, சிறந்தவர்களிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைங்க. தாலிக்கு தங்கத்தை வழங்கிவிட்டு தாலி அறுப்பதற்கு டாஸ்மாக் கடைகளை திறந்திருப்பவர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க. இதுதான் நம்முடைய தேர்தல் பிரச்சார யூகம். நண்பர்களே, தாலிக்கு தங்கம், தாலி அறுக்க டாஸ்மார்க்கா? இது யார் முடிவு கட்டுறது? நாங்கள் புறப்பட்டு விட்டோம் படை. யார் மக்கள், எந்த மக்களை, பெண்களை யாரை பார்த்தாலும் சரி, ஐயா டாஸ்மார்க்கு ஏதாவது வழி பண்ணுவீங்களா அப்படிதான் கேட்கிறாங்க. அதனால இது மாற்றத்திற்கான நேரம், மக்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஓகே, நன்றி. ஸ்வராஜ் புக்ஸும் கேப்ஸும் யோகேந்திர யாதவால் சைன் செய்த ஸ்வராஜ் புக்ஸ் அண்ட் கேப்ஸ் ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. தயவு செஞ்சு வாங்கி படிங்க, போட்டுக்கோங்க எலெக்ஷன் வரைக்குமாவது. நாங்கள் ஒரு விஷயம் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறோம்.
ஆரம்பிச்சப்போ ரோல் பிளேல சொன்னாங்க கொக்கி போட்டு கரண்ட் எடுக்கிறதுன்னு. இந்த கூட்டத்துக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் கொக்கி போட்டு கரண்ட் எடுக்கல, கணக்கு இருக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து கேட்கலாம். இங்க ஜெனரேட்டர் வச்சிருக்கோம். லெஃப்ட் சைட்ல ஜெனரேட்டர் வச்சுதான் முறைப்படி கரண்ட், சேரு, எல்சிடி எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்கு. சோ அதுதான் ஏஏபி ஆம் ஆத்மி கட்சி ஓட தனித்துவம். இப்பொழுது இங்க துண்டை வச்சு தொண்டு நிதி திரட்ட வராங்க எங்களோட வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். சோ உங்களோட ஒரு பைசா கூட தவறான முறையில் பயன்படுத்தப்படாது. இது நம்மளுக்காக, நம்ம நாட்டுக்காக கொடுக்கிற 1 ரூபாவோ 2 ரூபாவோ எவ்வளவு ரூபாவோ தயவு செஞ்சு உங்களோட ஃபண்ட்ஸை கொடுத்து ஏஏபிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் இப்போ. Vanakkam. Friends, I'm here for this 1 minute only to appeal for funds. As my friend mentioned right now, Aam Aadmi Party is the only political party in this country which takes all its money in white, gives receipt and makes it public. நண்பர்களே, நான் இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷத்துக்காக பேச போறேன். உங்க நன்கொடைகள் கேட்கறதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆம் ஆத்மி கட்சி ஏழைகளுடைய கட்சி. எங்களுக்கு பெரிய அளவு காசு இல்லை. ஒவ்வொரு காசு எங்களுக்கு வர நன்கொடைகளுக்கு நாங்கள் ரசீட்டு கொடுக்குறோம், கணக்கு வைக்கிறோம். நீங்க எல்லாரும் எங்களை ஆதரிச்சீங்கன்னா தான் இந்த கட்சி வளரும், மலரும், தமிழ்நாட்டில் புரட்சி கொண்டு வரும். We keep saying that those who offer you money during elections will swindle money for the next 5 years, will loot you for next 5 years. Those who request you for donation during elections will be your servants for the next 5 years. நம்ம எல்லாருக்கும் தெரியணும், தேர்தல் நேரத்தில் நமக்கு காசு கொடுக்கிறவர்கள் 5 வருஷம் சுரண்டுவார்கள், 10 மடங்கு 100 மடங்கு சுரண்டுவார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட இருந்து நன்கொடைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற கட்சி ஒரே ஒரு கட்சி, நம்ம கட்சி 5 வருஷத்துக்காக உங்களுக்காக பாடுபடும். So this party works with your money. My colleagues are going there, they are collecting money, and at the end of this meeting we will announce how much money has been collected, and we will write a receipt in the name of this assembly so that it is accounted for. So please generously contribute. Your money is what keeps this party alive and functioning. This party depends on your white money. Thank you. என் தோழர்கள் உங்க மத்தியில துண்டு எடுத்துட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க உங்க நன்கொடைகள் வாங்குவார்கள். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே, அது முடிவதற்கு முன்பாக எவ்வளவு காசு இன்னைக்கு நன்கொடைகளாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லி எல்லாம் கணக்கு முடிச்சுதான் இங்கிருந்து நாங்கள் கிளம்புவோம். நன்றி. இந்திய அரசியலை மாற்ற வந்த புரட்சி அரசியல் இயக்கம் ஆம் ஆத்மி கட்சியின் வரலாறின் ஒரு தொகுப்பை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இதை இயக்கியவர்கள் நம் தன்னார்வலர்கள் கார்த்திகேய நாராயணன் மற்றும் சிவகுமார்.
அணியன மாறி வெட்டை கொண்டு கெட்டது ஆமாப்பி தீர்த்த வழியிலே சென்று தளத்தை நொடியிலே வென்று வெற்றி பயணம் தொடங்குது ஆமாப்பி புதிதாய் ஒரு ஆட்சி இதுவே மக்கள் ஆட்சி இனிமே இது இல்லை பொய் பேச்சு நிஜமாய் ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி இனிமே நாம் கேட்கும் சன்னாட்சி சக்தி புயலென தோன்றி மாற்று சக்தி அணியன மாறி வெட்டை கொண்டு கெட்டது ஆமாப்பி தீர்த்த வழியிலே சென்று தளத்தை நொடியிலே வென்று வெற்றி பயணம் தொடங்குது ஆமாப்பி வெள்ளைக்காரன் அடக்குமுறையை வென்று நின்ற மகிழ்ச்சியாய் உயிரை தந்து சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் வெள்ளைக்காரன் அடக்குமுறையை வென்று நின்ற மகிழ்ச்சியாய் உயிரை தந்து சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் அன்று பெற்ற சுதந்திரத்தை மக்கள் அவை தொலைத்து விட்டோம் மீண்டும் புதிய புரட்சி செய்து எடுப்போம் கரங்களில் மாற்றிட்ட அரசியல் மாறட்ட பெரும்பலத்துடன் நின்று ஆட்சி செய்வோம் அரசியல் சதுரங்கமாடி அயல் நாட்டின் உரிமையை மக்களுக்கு பாடம் சொல்வோம் ஊழல் தனை ஒழித்து உரிமையினை காப்போம் ஊழல் தனை ஒழித்து உரிமையினை காப்போம் இந்த பொதுக்கூட்டத்தின் முடிவில் இப்போது கலெக்ட் பண்ண எல்லா ஃபண்ட்ஸும் அறிவிக்கப்படும். இது ஷோஸ் ஆர் டிரான்ஸ்பரன்சி. அடுத்ததாக ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழ்நாடு மாநில குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு கிருஷ்ணாசாமி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அருமையான இந்த மாலை பொழுதில் அர்த்தமுள்ள ஒரு பயணத்திற்காக முதலடி எடுத்து வைத்திருக்கும் நெஞ்சம் நிறைந்த அன்பு செயல் வீரர்களே, நீண்ட நெடிய பயணத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மிக விரைவாக வந்துவிட்டது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்திற்கு வலு சேர்க்க இன்றைய தினம் நம் மத்தியில் நமது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நமக்கு தந்திருக்கிறது என்பது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நான் சிந்தித்த பொழுது என் எண்ணத்தில் வந்தது, இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு, நமது ஆம் ஆத்மி கட்சிக்கு முகமாக இருப்பவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த இயக்கத்திற்கு
இதயமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய முன்னோடி தலைவர்கள். ஆனால் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் என்பவர்கள் இந்த இயக்கத்தின் அடிப்படையாக, அஸ்திவாரங்களாக, இயக்கத்தை முன்னெடுத்து செல்பவர்களாக இவர்கள் இல்லை என்றால் இந்த இயக்கமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு இந்த இயக்கம் இருந்து கொண்டிருப்பதை, வளர்ந்து கொண்டிருப்பதை, இந்த புரட்சிக்கு வழிகோல் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் நம் அனைவர் மத்தியிலும் ஒவ்வொருவர் எண்ணத்திலும் இருக்க வேண்டியது என்ன என்றால், உள்ளத்தில் நேர்மையும், நெஞ்சில் வீரமும், எண்ணத்தில் தெளிவும், சிந்தனையில் நமது இயக்கத்தின் சித்தாந்தமும் கொள்கையும், நம் உயிர், உடல், இரத்தம், நரம்பு, நாளம் அனைத்திலும் ஆம் ஆத்மி இயக்கத்தின் அந்த லட்சியமும் மட்டுமே நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதாகும். அருமை செயல் வீரர்களே, இன்று நம் முன் இருப்பது மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சராசரி தரம் தாழ்ந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நடக்க உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு போர்க்களமாக நாம் பார்க்கின்றோம். இந்த போர்க்களத்தில் முன்னே செல்லக்கூடிய வீரர்களாக நாம் இறங்கியுள்ளோம். அதன் எதிரியாக இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளும் அரசியல்வாதிகளும் இந்த நாட்டை அடகு வைத்து, பணயம் வைத்து விற்று கொண்டிருக்கக்கூடிய கயவாளிகளையும் நாம் விரட்டி அடிக்க வேண்டிய தருணம் இது. நமது பயணம் நெடிய பயணமாக இருந்தாலும், காரணம் இது அரசியல் அமைப்பை, நிர்வாக அமைப்பை, சட்ட அமைப்பை என்று அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நீண்ட நெடிய பயணம் ஆம் ஆத்மி கட்சியின் பயணம். நாம் தேர்தல் அரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல. ஆனால் வரக்கூடிய தேர்தலை நமக்கு சாதகமாக, நம் இயக்கத்திற்கு சாதகமாக, நம் மக்கள் வாக்களிப்பவர்கள் நம் இயக்கத்துக்குள் நம்மோடு இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது. நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய அந்த ஒரு தீப்பொறி, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்குள் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடன், எதிர்பார்ப்புடன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று எத்தனை பேர் இன்று நமது பணிகளை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, நமது அன்றாட சௌகரியங்களை விட்டுவிட்டு ஆம் ஆத்மி கட்சிக்காக உழைப்பதற்கு வந்திருக்கின்றோம். சொல்வார்களே, பாரதி சொல்லி சென்றானே, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தடியிட தீத்தோம் என்று வீரம் சரிய சொல்லி சென்றான். அந்த தீப்பொறி இன்று நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருத்தல் வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு காட்டு தீயாக மாற வேண்டும். அந்த காட்டு தீ இந்த ஊழல்வாதிகளை விரட்டி அடிக்க வேண்டும். நமது நாட்டின் வளங்களை, நமது நாட்டின் மனித வளங்களை, நமது நாட்டில் அனைத்தையும் உரிமைகளையும் பறித்துவிட்டு பணமாக்கிவிட்ட இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இன்று எப்படி சுதந்திரத்திற்கு முன்னால் தலைவர்களோடு மக்களும் சேர்ந்து வெள்ளையர்களை வெளியேற்றினார்களோ, அதேபோல் இன்று சுதந்திர போராளிகளாகிய நாம், நம்மோடு சேர்ந்து மக்களும் இந்த கொள்ளையர்களை விரையற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி. அந்த செய்தி வருகிற மே 16 நடைபெறத்தான் போகிறது. இதற்கு நாங்கள் இந்த தொகுதியில் மரியாதைக்குரிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள் மிக அருமையான களமாற்றிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் தென் சென்னையில் ஜாகிர் ஹுசேன் இருக்கிறார் என்று என்னை பல பேர் கேட்டார்கள்.
அல்ல. இதுதான் ஜனநாயகம். தென் சென்னையில் ஜாகிர் ஹுசேன் வெற்றி பெறுவார், மத்திய சென்னையில் பிரபாகரன் வெற்றி பெறுவார். இது என்பது நல்ல செய்தி. அதுபோல வெற்றி தோல்வி என்பதை வெற்றியை பெறப்போவது உறுதி. இருந்தாலும் நாம் உண்மையான வெற்றியை வருங்காலங்களில் தமிழகத்தில் இந்த வெற்றி மட்டுமல்ல, மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இனிமே வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வர முடியாது. இனிமே நல்ல முறையில் 5 வருஷம் இவங்க நல்ல ஆட்சி நல்ல பேர் வாங்கினதா சரித்திரம் இல்லை. ஆகையால் சொல்லுகிறேன், வருகின்ற 2016 தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஆம் ஆத்மி கட்சி செயலாற்ற போகிறது. அதற்கு நாம் அத்துணை பேரும் இதே நிலையில் இன்னும் ஏராளமான வாலண்டியர்ஸ் நம்ம கூட வர இருக்கிறார்கள், வருவார்கள், வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த குறுகிய நேரத்தில் எனக்கு முடிந்த செய்திகளை சொல்லி இருக்கிறேன். இனி வருங்காலங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் நம்மளை நாடி இருப்ப விழ மாட்டோம். அதிகாரத்தை அந்த அரசியல்வாதிகளிடமிருந்து எடுத்து மக்கள் கையில் கொடுக்கும் வரை விழ மாட்டோம், விழ மாட்டோம், விழ மாட்டோம். நண்பர்களே, நன்றி. நாளை மாலை நிதி திரட்டும் விருந்து திரு யோகேந்திர யாதவ் அவர்களுடன் ஜிஆர்டி டி நகரில் நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்க விரும்புவோர் திரு டாக்டர் தாமோதர் அவர்கள். அவர் தொலைபேசி எண்ணை சொல்கிறேன், 9789470007 9789470007 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அல்லது நம் தன்னார்வலர்கள் இங்க டிக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, கேப் அண்ட் ஸ்வராஜ் புக்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ அங்கேயும் போய் நீங்க டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது என்ட்ரி பை டிக்கெட்ஸ் ஒன்லி. அப்புறம் டொனேஷன் புக்ஸும் வச்சுட்டு இருக்காங்க நம்மளோட தன்னார்வலர்கள். தயவு செஞ்சு ஜெனரஸா டொனேட் பண்ணுங்க. நன்றி. இப்பொழுது திரு ஞானி அவர்கள் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, லிமிட்டெட் ஓவர் மேட்ச் விளையாடிய பழைய ஒரு சீனிவாசன், அவர் லாங் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ரஞ்சி மாதிரி விளையாடக்கூடியவர். ஆனால் தான் அவர் லிமிட்டெட் ஓவர் 5 நிமிஷம் பேசுங்கன்னா கஷ்டப்பட்டார். நம்ம பத்திரிகைக்காரன், பத்திரிகையில் எழுதுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா 8 பக்கம் கட்டுரை எழுதி கொடுக்கணும்னாலும் கொடுத்துருவோம், 3 பக்கம் தான் இருக்குனாலும் எழுதி கொடுத்துருவோம், 3 வரி தான் இருக்குது அது மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னாலும் கொடுத்துருவோம். அதனால் 5 நிமிஷத்துலையும் பேசலாம், இன்றைக்கி 3 மணி நேரமும் பேசலாம். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நாள். அரசியல் ரீதியாகவும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வரலாற்று செய்தியை சொல்ல வேண்டிய நாள். என்ன வரலாற்று செய்தின்னு பார்க்கலாம். இந்த மேடை, இதே இடம், இதே மயிலை மாங்கொல்லை 1987ஆம் ஆண்டு, எவ்வளோ வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க, 27 வருஷம் முன்ன இந்த மேடையில் மறைந்த தோழர் விபி சிங் ஜன்மோர்ச்சா தொடங்கி பேசுறாரு. நான் நின்று மொழிபெயர்க்கிறேன். இந்த மேடையில் இதே மாங்கொல்லையில் 27 வருஷங்கள் முன்னால் நான் மொழிபெயர்த்தேன். அதன் பிறகு அவரோடு ஒரு 70 கூட்டம் மொழிபெயர்த்தேன், அது வேற விஷயம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு நண்பர் யோகேந்திராவை நான் மொழிபெயர்க்க இருக்கிறேன். 87 இங்க விபி சிங்கை மொழிபெயர்த்த போது என்ன அரசியல் நோக்கங்களுக்காக நான் இங்க நின்றேனோ அதே நோக்கங்களுக்காகத்தான் திரும்ப நிற்கிறேன். அன்னைக்கு ஊழல் காங்கிரஸையும் மதவாத பிஜேபியும் எதிர்த்துத்தான் விபி சிங் நின்றார். இன்றைக்கும் ஊழல் காங்கிரஸையும் மதவாத பிஜேபியும் எதிர்த்துத்தான் இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் யோகேந்திரா தலைமையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு சொல்லணும். அதே ஊழல் காங்கிரசும் அதே மதவாத பிஜேபியும் சேர்ந்துதான் பிரதமர் விபி சிங்கை ஆட்சியிலிருந்து கவிழ்த்தார்கள். அவர்களே தான் மீண்டும் சேர்ந்து டெல்லியிலே நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை விலகிச் செல்ல செய்தார்கள். ஆனால் ஒரு முக்கியமான வேறுபாடு, விபி சிங் விழுந்து மீண்டும் எழவில்லை. வேறு வடிவத்திலே ஆம் ஆத்மி கட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலே, யோகேந்திரா தலைமையிலே
நாம் இன்றைக்கு டெல்லியிலே நாம் விலகி இருக்கிறோமே ஒழிய வீழ்ந்து விடவில்லை. விலகி இருப்பது, பதுங்கி இருப்பது, மீண்டும் பாய்வதற்கு என்பதை 430 இடங்களில் போட்டி போடுவதிலே நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். வேற எந்த கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ள 430 இடத்துல வரைக்கும் போட்டி போட்ட கட்சி கிடையாது. அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இந்த முறை 87 தொடங்கின மாற்றம், முடியாமல் போன மாற்றம், மீண்டும் அப்படி முடியாமல் போகாமல் இது இன்னொரு தலைமுறை, இன்னொரு எழுச்சி, இன்னொரு பார்வை, இன்னொரு தைரியம், இன்னொரு துணிச்சல், இன்னொரு பகிரங்கத்தன்மை, இன்னொரு நேர்மையோடு மிகப்பெரிய அவதாரமாக இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால அதுதான் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி. இந்த கட்சியில 2 வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்திய அளவிலும் பிஜேபியும் காங்கிரஸையும் தூக்கி எறிய வேண்டியிருக்கு. தமிழக அளவில் திமுக, அதிமுக, இது கூட இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கட்சிகள், மீதி கட்சியெல்லாம் தனியா சொல்றதுக்கே யோகியது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே இதை ஜெராக்ஸ் எடுத்து தான் வந்துட்டு இருக்கிற கட்சிங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அவங்க பாணி, பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், செயல்படுற விதம், குடும்ப அரசியல் செய்கிற விதம், ஊழல் செய்கிற விதம், எல்லாவற்றுக்கும் யார் வழிகாட்டினா திமுகவும் அதிமுகவும் தான். ஆனால் இந்த ஜெராக்ஸ் கட்சிகளை அனைத்து இந்திய அளவில் பிஜேபியும் காங்கிரஸையும் தூக்கி எறிகிற மாதிரி தமிழ்நாட்டு அளவில் இவர்களை தூக்கி எறியணும். அதனால்தான் நான் என்னுடைய பணியாக சட்டமன்றத்தில் போட்டியிடணும்னு முடிவு செஞ்சேன். ஏனென்றால் இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிற போது 234 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி போட்டியிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு முதல் கட்டமாக ஆலந்தூர்ல கதவை திறந்து வைத்துக் கொண்டு நான் உள்ளே நுழைய விரும்புகிறேன். கதவு திறந்த பிறகு இந்த இளைஞர் படை முற்றிலுமாக உள்ளே வர வேண்டும். என்னை போன்ற முதியவர்கள் படை வழிவிட்டு வணக்கம் சொல்லி நின்று வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். அதுதான் நோக்கம், அடிப்படை நோக்கம் அதுதான். இந்த மாற்றம் இங்க வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாற்றம் வரணும். வீட்டுக்கு ஒருத்தரை படிக்க வைக்க வேண்டிய அரசாங்கம் வீட்டுக்கு ஒருத்தரை குடிக்க வைக்கிற அரசாங்கமாக இருக்கிறது. இந்த குடிக்க வைக்கிற அரசாங்கத்தில் தமிழ்நாடு முழுக்க 3000 நூலகங்கள் இருக்கின்றன. ஆனால் 7500 மதுக்கடைகள், 7500 டாஸ்மாக் பார்கள், 3000 லைப்ரரி, 7500 மதுக்கடை. இவற்றை ஒழிக்க வேண்டும். ஒழிப்பதுதான் நம்முடைய வழி. இது மட்டுமல்ல, ஊழலை ஒழிப்போம், குடும்ப அரசியலை ஒழிப்போம், ஆணவ அரசியலை ஒழிப்போம். மக்களே சந்திக்காத ஒருத்தர் பிரதமராவதற்கு வேற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். முதலமைச்சராகவே மக்களை சந்திக்கிறது இல்லை. பிரதமராக போனால் யாரும் சந்திக்கிறது? சக எம்பிகளே சந்திக்க முடியாது, கூட்டணி கட்சிகளே சந்திக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். And now I have one appeal to my dear friend Yogendra. Since we have always been learning both from the north, we learn a lot of things in the south. Similarly, from the south, so many things have to be learned by the north. This is how it goes. And this exchange is what makes Bharat unity and diversity. This enormous exchange is what makes Bharat the India and unity and diversity. And Tamil Nadu is a pioneer in social transformation, social justice, and North has to still follow that social justice and bring it about. And North has shown fight against corruption can be fought tooth and nail from the grassroots, and South has to follow and emulate that example from the North. And I an appeal to my dear friend Yogendra, in Tamil Nadu, in South, thanks to one of our pioneering thinkers, Periyar, we have all shed our caste names. We have dropped our caste names here. I request Yogendra to drop Yadav from his name hereafter and rename himself as Yogendra Bharat. And this kind of gestures are very important in a society where we are role models. Like, we don't steal electricity from the public, we pay for it. We don't steal from the public, we pay for everything we do, we are transparent. And this is a place where leaders are contributing to the meeting fund. And we have been setting examples in so many areas. I want you to set more examples. Thinkers like Yogendra and activists like Kejriwal are our great role models. And I want all of us to emulate these role models and get inspiration and move forward. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய
தமிழ்நாடு மாநில பிரச்சார குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு டேவிட் பருண்குமார் அவர்கள். நண்பர்களே, ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னால ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாரும் நன்கொடைகள் சேகரித்தோம். அந்த குறுகிய காலத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம சேர்த்து கொண்டிருந்த நன்கொடைகளுடைய வேல்யூ 33,160 ரூபாய். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, மிக்க மிக்க நன்றி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியில அவங்களுக்கு துணிச்சல் இருக்குது, அவங்களுக்கு தைரியம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல கொள்கைகள் இருக்குது. ஆனால் ஒன்னே ஒன்று அவங்க கிட்ட இல்லை, அது என்னன்னா பணம், காசு. அதனால நீங்க கொடுத்த 33,000 இங்க நம்ம கணக்கில் இருக்க காசோடு சேர்த்து பகிர்ந்து மாவட்டங்களுக்கு தான் போகும், ஒவ்வொரு தொகுதிக்கு போகும், நம்ம வேட்பாளர்களுக்காக தான் போகும். 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். நேரத்துக்கு கருதி 3 சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆம் ஆத்மி கட்சி ஒரு புது கட்சி. ஒரு புது கட்சி நல்லா வளரணும், மலரணும், புரட்சி செய்யணும் என்றால் அதுக்கு 3 தன்மைகள் இருக்கணும். அந்த தன்மைகள் நம்ம டெல்லியில பார்த்தோம். இங்கேயும் தமிழ்நாட்டில் நம்ம நல்லா வளரணும்னா அதே தன்மைகள் நம்ம வளர்த்து வைக்கணும். முதல் தன்மை என்னன்னா ஒற்றுமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நம்ம சொல்றோம், இப்ப 2வது சுதந்திர போர் நடந்துட்டு இருக்குதுன்னு. காந்தி நடத்துற சுதந்திர போர்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, முதல் முறை இந்தியால இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க வெள்ளையர்களை வெளியேற்றதுக்கு. பணக்காரங்கள், ஏழைகள், மேல் ஜாதிக்காரர்கள், தாழ்த்தப்பட்டோர், பிற்பட்டோர், படித்தவர்கள், கல்லாதவர்கள், கன்னியாகுமரியில் இருக்கிறவர்கள், காஷ்மீரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினார்கள். ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஒரு ஒற்றுமை என எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு தெளிவான இலக்கு. ஒரு புதிய இந்தியாவை நாங்க கட்ட போறோம். இன்னைக்கு இல்லாம நாளைக்கு, நாளைக்கு மறுநாள், அந்த உறுதியாக குறுகிய காலத்துக்குள்ள ஒரு புதிய இந்தியா நம்ம கட்ட போறோம். அந்த புதிய இந்தியா கட்டுறதுக்கு நமக்கு முதல் என்ன தேவை என்றால் ஒற்றுமை. நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். அதுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அது முதல் விஷயம், நம்ம மனசுல வைக்க வேண்டிய விஷயம். 2வது, நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது ஒரு நேர்மை, ஒரு சத்தியம். இப்போ அடிக்கடி நம்ம முழக்கிறோம், நம்ம கட்சிக்கு சத்தியம் இருக்குது. ஆனா உண்மையில் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதா? நம்ம ஒவ்வொருத்தர் நேர்மையை கடைப்பிடிக்கிறோமா? எல்லாத்துலயும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையை நம்ம அளந்து பேசுறோமா? நம்ம ஒவ்வொரு செயல் நம்ம கரெக்டா செய்யறோமா? அப்படி செஞ்சானா எல்லாருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க மேல ஒரு தனி மதிப்பு இருக்கும். இப்போ கூட அந்த மதிப்பு நம்ம படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ கூட போலீஸ்காரங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க மட்டும் அவங்க கூட்டங்கள்லயோ அவங்க ரேலிஸ்லயோ எந்த விதியை மீறாம அவங்க செயல்படுவாங்க. அந்த பேர் நம்ம எல்லாரும் தக்க வைக்கணும். கட்சிக்குள்ள, கட்சிக்கு வெளியே எல்லாத்திலையும் நம்ம காந்தியுடைய வாரிசுகள் நம்ம காட்டணும். ஏன்னா உண்மையில நம்ம காந்தியுடைய வாரிசுகள் தான். இப்பொழுது ஒரு மனிதரை நீங்க காந்தியுடைய 2வது காந்தி நீங்க சொல்லணும்னா அது கேஜ்ரிவால் தான். அது எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால அதை நம்ம தக்க வைக்கணும். அந்த நல்ல பேரை நம்ம தக்க வைக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், தூய்மையான முறையில் நம்ம போராடணும். அதுதான் 2வது விஷயம். 3வது, நம்ம இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா நமக்கு சத்தியம் மட்டும் இருந்தா பத்தாது. சத்தியம் நமக்கு அப்பத்துல இருந்தே இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? வீட்டில் உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருந்தோம். நாட்டில் இருக்க நடப்பு சரியில்லை, அரசியல்வாதிகள் கெட்டவர்கள், எல்லாம் சீர்கெட்டு போயிட்டு நம்ம புலம்பிட்டு இருந்தோம். ஆனா ஒன்னும் செய்யல. அப்பவும் நம்ம மனசுல சத்தியம் இருந்துச்சு, எது தப்பு எது சரி நமக்கு தெரிஞ்சது. ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் மட்டும் நமக்கு ஒரு புது சமுதாயம் கொடுக்காது. சத்தியத்தோடு நமக்கு தேவை துணிச்சல். போராடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். துணிச்சல், ஒரு வேகம், ஒரு உத்வேகம், அது இருந்தாதான் நம்ம எது ஒன்றும் சாதிக்க முடியும். கேஜ்ரிவால் நம்ம தலைவருக்கு அது இருக்குது.
அந்த உத்வேகம், அந்த 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 தீவிரம், அந்த அந்த துணிச்சல். ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சலோடு நம்ம இறங்கணும், அந்த துணிச்சலோடு நம்ம வேலை செய்யணும், அந்த துணிச்சலோடு நம்ம போராடணும்னா உறுதியாக நம்ம வெற்றி அடைவோம். ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தல் நடக்க போது. இந்த தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் நாடையே திரும்பி பார்க்க வைக்க போறாங்க. ஒரு பெரிய அதிசயம் உருவாக்க போறாங்க. அந்த அதிசயம் உடைய முழு வடிவம் நமக்கு மே 16ஆம் தேதி தெரியும். அன்னைக்கு நம்ம எல்லாரும் சிரிப்போம், கொண்டாடுவோம். என புது தமிழ்நாட்டுடைய விதைகள் அன்னைக்கு வித்திடுவோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த பொதுக்கூட்டம் நடந்ததுக்கு எங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000. எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் பண்ணாம 90,000 இந்த பொதுக்கூட்டத்தை பண்ணியிருக்கோம். அதை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். இப்பொழுது நாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த நிகழ்வு திரு யோகேந்திர யாதவ் அவர்கள், தேசிய தேர்தல் பிரச்சார குழு தலைவர், பேச வருகிறார். அவர் ஆங்கிலத்தில் பேச ஞானி அவர்கள் தமிழாக்கம் செய்வார். வணக்கம். I first want to apologize and seek a favor that a younger sister can ask from an elder sister. My mother tongue is Hindi, and Hindi is a very, very young language. It's actually not even 200-year-old. I cannot speak Tamil. Tamil is a classical language. It's a very old language. So I seek forgiveness and I seek this opportunity from an elder sister that a younger sister can ask for. வணக்கம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்களிடமிருந்து ஒரு சலுகையும் கேட்க வேண்டும். ஒரு அக்காவிடம் தங்கை சலுகை கேட்பதை போல. என்னுடைய தாய்மொழி ஹிந்தி. அது ஒரு 200 வருடம் மட்டுமே ஆகியிருக்கக்கூடிய மொழி. ஆனால் தமிழ் 2000 வருடங்கள் ஆகியிருக்கக்கூடிய ஒரு செம்மொழி, அக்கா மொழி. நான் தங்கை மொழியைச் சேர்ந்தவன். எனவே நான் என்னுடைய மொழியிலே பேச வேண்டியிருக்கிறது. அக்காவுடைய மொழியிலே பேச இயலாமல் இருப்பதற்காக உங்களிடம் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தொடர்ந்து உங்களோடு ஆங்கிலத்தில் பேச அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I should begin by responding to Mr. Jnani's suggestion about my name, and my response is simply this: that you see, my name was given by my father and by my mother, but I have been able to give names to my own children. I can tell you, my name is Yogendra Yadav, name given by my parents. My wife's name is Madhulika Banerjee, name given by her parents. We have 2 children, and none of them is called either Yadav or Banerjee. முதலில் நான் ஞானி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்திலிருந்து என் பதிலை சொல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய பெயர் யோகேந்திர யாதவ் என்று இருப்பதை குறிப்பிட்டார். அது நானாக தேர்ந்தெடுத்த பெயர் அல்ல, என்னுடைய பெற்றோர் எனக்கு சூட்டிய பெயர். என் மனைவியுடைய பெயர் மதுலிகா பானர்ஜி, அது அவருடைய பெற்றோர் சூட்டிய பெயர். ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு பெயர்களை தேர்ந்தெடுக்கிற போது நாங்கள் தேர்ந்தெடுத்த பெயர்களிலே யாதவும் கிடையாது, பானர்ஜியும் கிடையாது. Friends, elections come every 5 years, and it has become a ritual in our country. But rarely do we get an opportunity to change the course of history. This 16th Lok Sabha election, which happens in Tamil Nadu on the 24th of this month, is one of those rare occasions which come once in a generation where we have an opportunity to change the course of history both in India and in Tamil Nadu. நண்பர்களே, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்கள் வருகின்றன. ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அவ்வளவு எளிதாக வந்து விடுவதில்லை.
அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அபூர்வமாகவே வருகின்றன. இப்போது நடக்க இருக்கக்கூடிய 16வது மக்களவைக்கான தேர்தலில் பார்த்தோமேயானால் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்தியாவிலும் மாற்ற, தமிழகத்திலும் மாற்ற, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் இந்த மக்களவைத் தேர்தலிலே வருகிற 24ஆம் தேதி அன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். We need to think very carefully about how to vote, because this country is being offered a false choice today. The choice being offered to the country as a whole is choose between Rahul Gandhi and Narendra Modi. I keep saying this is a tragedy for this country. This country has seen Mahatma Gandhi as its leader. This country has seen Ambedkar as its leader. This country has seen Periyar. This country has seen Annadurai. This has seen Kamaraj. This country cannot choose between Rahul Gandhi and Narendra Modi. இந்த தேர்தலில் நம் முன்னால் ஒரு தேர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. யாரை தேர்ந்தெடுப்பது என்று நம் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள் ராகுல் காந்தியும் நரேந்திர மோடியும். இதை விட ஒரு மிகப்பெரிய துன்பம் இந்த சமூகத்துக்கு இருக்க முடியாது. நம்முடைய சமூகத்தில் இதற்கு முன்னால் எப்படிப்பட்டவர்களெல்லாம் நம் முன்னால் தேர்வாக இருந்திருக்கிறார்கள். காந்தி இருந்த நாடு, நேரு இருந்த நாடு, அம்பேத்கர் இருந்த நாடு, பெரியார் இருந்த நாடு, அண்ணா இருந்த நாடு, காமராஜர் இருந்த நாடு, அவர்களெல்லாம் இருந்த நாட்டிலே இன்றைக்கு நம் முன்னால் ராகுல் காந்தியும் மோடியும் நாம் தேர்ந்தெடுப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள். What do they represent? Rahul Gandhi represents the rule of dynasty. Narendra Modi represents rule of dictatorship. Both of them represent move away from democracy. Both of them represent move away from welfare of the people. One says one wants rule of bureaucrats and state. The other wants to give everything away to capitalists. One is for vote bank politics that keeps minorities insecure. The other is for naked majoritarianism and communalism. நண்பர்களே, இவர்கள் இரண்டு பேர் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? இந்த இரண்டு பேர் நமக்கு வழங்க இருப்பது என்ன என்று பார்த்தால், ஒருவர் வம்சாவழி அரசியலுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், இன்னொருவர் சர்வாதிகாரத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். இவர்கள் இரண்டு பேரும் என்ன கொடுக்க விரும்புகிறார்கள்? நம்முடைய ஜனநாயகத்திலிருந்து அகற்றி முற்றிலுமாக முதலாளிகள் கைக்கு எடுத்துச் செல்ல ஒருத்தர் விரும்புகிறார், இன்னொருத்தர் அரச எந்திரம் நிர்வாகத்தின் கையிலே ஒப்படைக்க விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ஜனநாயகத்திலிருந்து விலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய இவர்கள் தான் நம் முன்னால் தேர்வாக இருக்கிறார்கள். Similarly, we get false choices in Tamil Nadu. On the face of it, you can say you have four choices. There is DMK, there is ADMK, there is BJP, MDMK, DK, PMK alliance, there is Congress. But actually, there is no choice. It is like a market where the number of shops is increasing, but the goods they contain actually is exactly the same. Every shop has the same goods to sell. What do they represent? All these four alliances, all these four represent political opportunism. All of them represent corruption of the worst form. In particular, all the DKs, ADMK, DMK, DMDK, PMK and MDMK, all of them represent degeneration of the great legacy of the Dravid movement. நண்பர்களே, நம் முன்னால் இங்கே என்ன தரப்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டிலே 4 தேர்வுகள் நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அதிமுகவுடையது, இன்னொன்று திமுகவுடையது, இன்னொன்று பிஜேபி, தேமுதிக, மதிமுக, பாமக என்று இருக்கக்கூடியது, 4வது காங்கிரஸ். இந்த 4 வெவ்வேறா கிடையாது, 4மே ஒன்றுதான். இந்த 4 எப்படி ஒன்று என்றால், ஒரு கடைத்தெருவுக்கு போகிறீர்கள், புதிதாக நிறைய கடைகள் வந்திருக்கின்றன, ஆனால் எல்லா கடையிலும் கிடைக்கக்கூடிய பொருள் அதே பொருள் தான், எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே பொருளை விற்கிற கடைகள் தான். இந்த பொருளை விற்கக்கூடிய இந்த கடைகளில் விற்கிற விஷயம் என்ன? முழுக்க முழுக்க அரசியல் சந்தர்ப்பவாதம், ஊழல், இதைத்தான் இவர்கள் விற்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம் முன்னால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம். Therefore, friends, this election is not about selecting your MP. This election is not about selecting your PM. This election is not about choosing a government or changing a government.
This election is about a battle for the idea of India. This is about saving the very soul of India. This election is about rescuing Indian nationalism. This election is about reviving the great tradition of Tamil nationalism. நண்பர்களே, இந்த தேர்தல் உண்மையிலே ஒரு மக்களவை வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல, ஒரு அரசை மாற்றி இன்னொரு அரசை கொண்டு வருவதற்கான தேர்தல் அல்ல. உண்மையிலே இந்த தேர்தல் என்பது இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல், மீண்டும் இந்தியாவை மீட்பதற்கான தேர்தல், இந்தியாவை முழுக்க முழுக்க காப்பாற்ற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேர்தல். All other parties in this election are into a game of numbers. Every other party is into government formation. They are into selecting MPs, they are into selecting PM. Aam Aadmi Party is the only party which views this election as an opportunity to change the very system. This election is not about substitution, because for everyone else it is a game of substitution. Within the political establishment, party A goes out, party B comes in. This is about substitution and oscillation. Aam Aadmi Party says this election cannot be about substitution within the establishment. This election has to be about a genuine alternative. நண்பர்களே, ஒவ்வொரு கட்சியும் இந்த தேர்தலிலே எம்பியை தேர்ந்தெடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி ஒன்றுதான் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் அது மாற்ற விரும்புவது அரசையோ ஆட்சியோ எம்பிக்களையோ அல்ல. ஆம் ஆத்மி மாற்ற விரும்புவது இந்த அரசியல் அமைப்பு முறையே மாற்ற விரும்புகிறது, இந்த நிர்வாக முறையே மாற்ற விரும்புகிறது, இந்த அடிப்படை கட்டுமானத்தையே மாற்ற விரும்புகிறது. அதை மாற்றுவதற்கான வேலையில் தான் ஆம் ஆத்மி இறங்கி இருக்கிறது. மற்றவர்களாம் இதற்கு பதில் அது, அதற்கு பதில் இது என்று ஒன்றுக்கு பதில் இன்னொன்றை கொடுப்பதில் இருக்கிறார்கள். நாம் தான் இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு முற்றிலுமான மாற்றாக வேறொன்றை முன்வைக்கக்கூடிய அந்த மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடிய கட்சியாக ஆம் ஆத்மி மட்டும்தான் இருக்கிறோம். What is Aam Aadmi Party? They say, is it a political party? Some people say it's not quite a political party. I agree. It's actually not quite a political party. It is a movement. It is a force. It is a phenomena. And in what sense? Aam Aadmi Party does not have what political parties have. We do not have money. You just saw how we collected money from every one of you from the stage. And after all the effort, the amount that Aam Aadmi Party has collected for all the donations that we have got from all over the country, from everyone, the amount that Aam Aadmi Party has is less than 1/4 of what DMK is spending only in Tamil Nadu. நண்பர்களே, ஆம் ஆத்மி என்பது என்ன? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஆம் ஆத்மி ஒரு அரசியல் கட்சியே அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆம், ஆம் ஆத்மி அரசியல் கட்சி என்று மட்டும் சொல்ல முடியாது. ஆம் ஆத்மி ஒரு இயக்கம், இது மக்களுக்கான ஒரு இயக்கம். ஆம் ஆத்மியிடம் மற்ற அரசியல் கட்சிகளை போன்ற அம்சங்களே கிடையாது. மற்ற அரசியல் கட்சிகள் நாம் முற்றிலும் வேறுபட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக எதிலே வேறுபட்டிருக்கிறோம்? இந்த மேடையிலேயே பார்த்தீர்கள், நம்மிடம் அவர்களை போன்ற பணம் கிடையாது. இந்த மேடையிலேயே நாம் மக்களிடமிருந்து தான் பணத்தை திரட்டினோம். இப்படி வெவ்வேறு இடங்களில் திரட்டி நாம் கொண்டு வந்த மொத்த பணத்தையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் கூட ஆம் ஆத்மி கட்சி திரட்டி வைத்திருக்கக்கூடிய பணம் என்பது தமிழ்நாட்டிலே திமுக போன்ற ஒரு கட்சி மட்டும் செலவிடக்கூடிய தொகையை விட அதிலே 1/4 தான் அந்த பணம் இருக்க முடியும். The amount being spent by Aam Aadmi Party in the entire election for 430 seats is less than the amount spent by Congress and BJP in one day on television and newspaper advertisements. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா முழுக்க 430 தொகுதிகளில் நடத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக செலவு செய்யக்கூடிய மொத்த தொகையும் கூட்டினாலும் கூட அந்த தொகை காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஒரே ஒரு நாள் தொலைக்காட்சியிலே விளம்பரம் செய்வதற்கு செலவிடக்கூடிய தொகையை விட குறைவுதான். அதுதான் நம்முடைய நிலைமை. So friends,
Aam Aadmi Party does not have the kind of money that political parties have. We do not also have the kind of support from media that many of these big parties have. I should clarify this. When I say media, I do not mean journalists and reporters. Ordinary journalists and reporters in this country are honest. But the character of media is not determined by them. It is determined by their owners. And just to give you one small example, 2 days ago, my colleague Prashant Bhushan did an expose today that my colleague Prabhakar just now came and talked about. Jairam came and talked about. We exposed something about big corruption taking place in minerals, in VV minerals, and also in the case of liquor. Prashant Bhushan, one of the renowned lawyers of this country, came and spoke about it. And I am told lots of media persons came for that press conference, but it was not covered at all next day. This is what I mean by media not being with us. This is what I mean by media occasionally betraying the cause of democracy. நண்பர்களே, ஆம் ஆத்மி கட்சிக்கு மற்றவர்களை போன்ற பணம் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மீடியாவின் ஆதரவும் நமக்கு இல்லை. மீடியாவும் நமக்கு எதிராக இருக்கிறது. நான் இங்கே மீடியாவை பற்றி சொல்லும்போது ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மீடியா என்று நாம் சொல்லுகிற போது, ஊடகங்கள் என்று நாம் சொல்லுகிற போது, நாம் அவற்றிலே பணியாற்றக்கூடிய சாதாரண பத்திரிகையாளர்களின் நிருபர்களையும் சொல்லவில்லை. அவர்கள் எல்லோரும் பொதுவாக நேர்மையானவர்கள். ஆனால் அவற்றை நடத்தக்கூடியவர்கள், ஊடகங்களை நடத்தக்கூடியவர்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம். மிக அண்மையில ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க வேண்டும் என்றால், சில தினங்கள் முன்னால் என்னுடைய நண்பரும் தோழரும் நம் கட்சியை சேர்ந்தவருமான புகழ்பெற்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சென்னைக்கு வந்திருந்தார். பத்திரிகையாளர்களை, ஊடகக்காரர்களை சந்தித்தார். மிகப்பெரிய ஊழல்களை பற்றிய விவரங்களை அவர் எடுத்துச் சொன்னார். விவி மினரலுடைய ஊழல், மதுபான கொள்முதலில் இருக்கக்கூடிய ஊழல், இவற்றை பற்றியெல்லாம் அவர் விவரித்தார். அந்த நிருபர்கள் சந்திப்புக்கு ஏராளமான ஊடகவியலாளர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் அந்த செய்திகள் பரவலாக அவர்களால் வெளியிடப்படவே இல்லை. இதைத்தான் நாம் சொல்கிறோம், ஊடகம் நம்மோடு இல்லை, நமக்கு எதிராக இருக்கிறது என்று. So Aam Aadmi Party does not have money, it does not have support of media, it does not believe in politics of caste and religion, and we in Aam Aadmi Party we shall never resort to distributing gifts, giving money or distributing liquor. நண்பர்களே, இதைத்தான் நாம் நமக்கு மீடியாவுடைய ஆதரவு இல்லை என்று சொல்கிறோம், நமக்கு பணபலம் இல்லை என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் நாம் நிச்சயமாக ஒருபோதும் மக்களுக்கு பரிசுகளையோ இலவசங்களையோ அன்பளிப்புகளையோ ஒருபோதும் வழங்கப் போவதில்லை. அவையெல்லாம் முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானவை என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்கிறோம். So what does Aam Aadmi Party hold for the country? What does it represent? It represents three things for the country. It has already brought three big things for the country. One, it has brought new hope. The word hope was not associated with politics. People associated hope with cricket, people associated hope with market, but people did not associate hope and trust with politics. For the first time after a very, very long time, people have started hoping. That little bit of hope is a great asset for the country. நண்பர்களே, அப்படியானால் ஆம் ஆத்மி இந்தியாவுக்கு மக்களுக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன? நாம் மிக முக்கியமாக வழங்கியிருக்கக்கூடியது மக்கள் மத்தியிலே ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை. இதுவரையிலும் எதிர்பார்ப்பு என்பது அரசியலில் இருந்ததே கிடையாது. அரசியலை பொறுத்த மட்டும் எதிர்பார்ப்புக்கு இடமில்லாமல் தான் மக்களுக்கு இருந்தது. ஆனால் அது கிரிக்கெட்டிலே, விளையாட்டிலே எதிர்பார்ப்புகள் இருந்தன. சந்தை மார்க்கெட்டிலே பங்கு மார்க்கெட் ஏறுமா என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் அரசியலிலே ஆக்கப்பூர்வமான எதிர்பார்ப்புகள் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மட்டுமல்ல, மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம். Second, Aam Aadmi Party has brought new ideas. Above all, it has brought the idea of Swaraj back to the country. I would request you to take Arvind Kejriwal's book,
It is also translated in Tamil, so you can have a look at it. What Aam Aadmi Party is saying is simply this. Why should decisions concerning a village in Kanyakumari be taken in sitting in planning commission in Delhi? Why should those decisions be taken even in Chennai? The decisions concerning that village in Kanyakumari should be taken in that village itself. The entire thinking about politics needs to change. Powers need to go to the people, and not only to Panchayat, they need to go to Gram Sabha. Similarly, our thinking about economy needs to change. Our thinking about society needs to change. Aam Aadmi Party brings for the first time a paradigm of Swaraj back to our democracy. நண்பர்களே, ஆம் ஆத்மி கொண்டு வந்திருக்கிற இரண்டாவது விஷயம் மக்களுக்கு புதிய கருத்துக்களை மக்கள் முன்னால் ஆம் ஆத்மி வைக்கிறது. அதில் முக்கியமான நம்முடைய கருத்து சுயராஜ்யம். அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதிய ஸ்வராஜ் என்கிற நூல் இங்கே இருக்கிறது. அது தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எல்லோரும் அவசியம் எடுத்து படிக்க வேண்டும். சுயராஜ்யம் என்பது என்ன என்று யோசியுங்கள். எங்கேயோ கன்னியாகுமரியிலே மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பற்றிய முடிவுகள் எல்லாம் ஏன் டெல்லியிலே எடுக்கப்பட வேண்டும்? அங்கே ஏன் திட்டக்குழுவிலே எடுக்க வேண்டும்? அவ்வளவு ஏன் அவற்றை ஏன் சென்னையிலே எடுக்க வேண்டும்? அந்த முடிவுகள் எல்லாம் கன்னியாகுமரியிலே அந்த கிராமத்திலே தான் அந்த கிராமத்தை பற்றிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அந்த கிராமத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அந்த கிராம பஞ்சாயத்தால் மட்டும் எடுக்கப்பட வேண்டும் என்று பொருள் அல்ல. அந்த மக்களுடைய மன்றத்தால், கிராம சபையினால் எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுக்கப்படுகிற சுவராஜ்யத்தை பற்றித்தான் நாம் பேசுகிறோம். இன்னும் சரியாக சொல்ல போனால் ஜனநாயகத்திற்குள்ளே சுயராஜ்யத்தை மீட்டு புத்துருவாக்கம் தருவதைத்தான் ஆம் ஆத்மி கட்சி ஒரு முக்கியமான கருத்தாக்கமாக முன்வைக்கிறது. And above all, Aam Aadmi Party has brought a new energy in this country, energy represented by those of you sitting here. For the first time, in this country, politics is all about grabbing something. Why do people come to politics? In order to get money, in order to get some position, in order to fulfill their personal ambitions. This is not what it was during the freedom struggle. This is not what it was during the great social movements in Tamil Nadu. Aam Aadmi Party has revived that spirit of revolutionary transformation. Aam Aadmi Party has brought volunteers. For the last year and a half that I have been in the party, I can tell you, not a single day has passed. Every day someone or the other comes to me and says, "Sir, I came to Delhi for IAS exam, but now I will not give IAS exam. I will work for the country." Someone says, "I've given up my shop. I've handed it over to my brother. I will work for the country." Someone says, "I've come back from UK. I've come back from US because now I believe my country has hope. I will work here." This spirit is coming back for the first time, spirit of volunteerism. In my constituency on the day of polling, a girl stood and worked through the day in the polling booth. At the end of the day, presiding officer of that polling booth said to her, "My daughter, for the first time in my life, I have understood the meaning of the word volunteer." This is what Aam Aadmi Party is. மூன்றாவதாக ஆம் ஆத்மி நம் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு புதிய சக்தி, மக்கள் சக்தி. இதிலே உட்கார்ந்திருக்கிறீர்களே, உங்களிடமிருந்து வரக்கூடிய அந்த சக்தி, அதைத்தான் ஆம் ஆத்மி கட்சி புதிதாக சமூகத்தில் இப்போது கொண்டு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அரசியலுக்கு உள்ளே வந்தவர்கள் எல்லோரும் அங்கே ஏதோ ஒரு வர்த்தக பேரங்களுக்காக உள்ளே வந்தவர்கள். எனக்கு இங்கே நான் வந்து இதை செய்தால் எனக்கு பதிலுக்கு இது கிடைக்கும் என்று ஒரு பரிவர்த்தனைக்காக வந்தவர்கள், தரகு பேரங்களுக்காக வந்தவர்கள். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி அப்படி இல்லாமல், அந்த எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் மக்களுக்காக வரக்கூடியவருடைய சக்தியை ஒன்றிணைத்து கொண்டு வந்திருக்கிறது. தினசரி நான் இந்த கட்சியிலே சேர்ந்த நாள் முதல் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் தினம் பார்க்கிறேன், யாரேனும் ஒருவர் என்னிடம் வந்து, "ஐயா, நான் ஐஏஎஸ் படிப்பதாக இருந்தேன், ஆனால் இப்போது இனிமேல் அதை எழுத வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன். அதற்கு பதில் இந்த பணியை செய்ய விரும்புகிறேன்" என்று சொல்லுகிறார்கள். இன்னொருவர், "நான் ஒரு விளையாட்டு வீரனாக போக வேண்டும் என்று நினைத்தேன், இல்லை என் தம்பி அதை செய்யட்டும் என்று அதை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் வேறு வேலைக்கு வந்து விட்டேன்." இப்படி ஒவ்வொருவரும் தினசரி நான் வேறொன்றை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது நடக்கிற தேர்தலிலே, நான் போட்டியிடுகிற தொகுதியிலே என் சார்பாக அந்த ஓட்டுச்சாவடியிலே பணியாற்றிய ஒரு இளம் பெண் நாள் முழுக்க அங்கே என்னுடைய பூத் ஏஜென்ட்டாக வேலை பார்த்தார். அந்த நாள் கடைசியிலே அந்த பூத்தின் தேர்தல் அதிகாரி அந்த பெண்ணிடம் சொன்னார்,
மகளே, இன்றுதான் முதல் முறையாக தொண்டர் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த தொண்டர் என்ற சொல்லுக்கான உண்மையான அர்த்தத்தை மீட்டுருவாக்கம் செய்திருப்பதுதான் ஆம் ஆத்மி கட்சி. This is what enabled us to bring great transformation in Delhi. This is not the occasion to tell the entire story of Delhi. I just want to make 3 quick points. What has Delhi taught us? The experiment of Aam Aadmi Party in Delhi taught us, number 1, that elections can be fought by Aam Aadmi. They can be fought with white money. They can be fought and success can be achieved without resorting to all the tricks that these parties play. Number 2, that corruption can actually be controlled by a government. Even for a short while, it can actually be controlled. And 3, that a government can actually stick to principles even if it comes to resigning. For the first time in the history of India, a government stuck to its principles and promises and said, even if we have to leave the government, if we have to choose between our promise and chair, we will choose our promise, unlike all these parties. நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி தான் நாம் டெல்லியிலேயும் பேசிக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலேயும் மாற்றம் வரும் என்று பேசுகிறோமே ஒழிய டெல்லியிலே இப்போது நடந்து முடிந்த விஷயங்களை விவரங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் டெல்லியிலே நடந்தவற்றை பற்றி 3 அம்சங்களை மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி சாதித்து காட்டியது என்ன? 1, சாதாரண எளிய மக்களும் கூட நியாயமாக நேர்மையாக சம்பாதித்த பணத்துடன் இதே தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். அதற்கு மற்ற கட்சிகளை போன்ற பணம் தேவையில்லை, மக்களின் நேர்மையான பணத்தை கொண்டே மாற்றத்தை செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறோம். 2வதாக, குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு அரசாங்கம் நினைத்தால் நிச்சயம் ஊழலை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நம்முடைய குறுகிய கால ஆட்சியிலே இங்கே காட்டியிருக்கிறோம். 3வதாக நாம் காட்டியிருக்கக்கூடியது ஒரு ஆட்சியை தொடர்ந்து நீடிப்பதற்கு எது தேவை? அந்த பதவி நாற்காலி மீது இருக்கக்கூடிய ஆசையா அல்லது கொள்கைகள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பா என்றால், கொள்கைகளுக்காக பதவி நாற்காலியை தூக்கி எறிவது என்பது சாத்தியம் என்று நாம் காட்டியிருக்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வேறு எந்த கட்சியும் கொள்கைக்காக பதவி நாற்காலியை தூக்கி எறிந்த சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தை முதலில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே செய்து காட்டியிருக்கிறது. Just one more word about resignation, because it is talked about so much. If you remember, Lal Bahadur Shastri about 50 years ago had resigned as a railway minister. Why did he resign? Because a railway accident had taken place. He was not the driver of an engine. He took moral responsibility and resigned. The whole country celebrated it. The whole country remembers it today, and he is held as a model. What did Arvind Kejriwal do? He did exactly that. He said, I have made this promise. Jan Lokpal Bill was the reason why we took to streets. This is why we formed party. This is why we contested election. And this is the single most important promise that we made while coming to power. If we are unable to fulfill, we have no basis to remain in power. We cannot be like Congress and BJP. What did Congress say? If you remember, Congress had said, Garibi hatao. Garibi was never removed from this country. Congress never left the chair. And what did BJP say? Mandir wahi banayenge. I don't agree with the promise at all. But remember, it was their promise. They did not say a word about when and where the mandir would be made. They stayed in power. Aam Aadmi Party said, we have made a promise. If we cannot fulfill it, we will step out. Arvind Kejriwal followed in the footsteps of Lal Bahadur Shastri, not that of Congress and BJP. நண்பர்களே, நாம் டெல்லியிலே பதவியில் இதை பற்றி நிறைய பேசுகிறார்கள் என்பதனால் அதை பற்றி மட்டும் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ரயில்வேயிலே தமிழ்நாட்டிலே ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டது. அதற்கு தான் தார்மீக பொறுப்பேற்று லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகினார். அவர் ஒன்றும் அந்த ரயிலை ஓட்டி வந்தவர் அல்ல. ஆனால் அந்த விபத்துக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு விலகினார்.
அதே தார்மீக நெறியை பின்பற்றித்தான் டெல்லியிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியிலிருந்து விலகினார். ஏன் விலகினோம்? ஆட்சிக்கு வருகிற போது மக்கள் முன்னால் நாம் முக்கியமான வாக்குறுதி, மக்களுக்கான ஜன் லோக்பால் சட்டத்தை நிச்சயம் கொண்டு வருவோம் என்பதுதான் நாம் அளித்த வாக்குறுதி. அதை கொண்டு வர முயற்சித்தோம். அதை கொண்டு வர முடியாது என்று தெரிகிற போது முடியாத நிலையிலே வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து பதவியிலே இருப்பது சரியல்ல என்று நாம் மிக தெளிவாக நினைத்தோம். அதனால் தான் பதவியில் இருந்து விலகிறோம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்குறுதி அளிப்பார்கள், ஆனால் நிறைவேற்ற முடியாவிட்டால் விலக மாட்டார்கள், ஆட்சியை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு நீடித்துக் கொண்டிருப்பார்கள். காங்கிரஸ் என்ன சொல்லிற்று? வறுமையை ஒழிப்போம் என்று சொல்லிற்று. வறுமை ஒழியவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகாமல் பிடிவாதமாக உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தது. பிஜேபி என்ன சொல்லிற்று? ராமர் கோவில் கட்டுவோம் என்று சொல்லிற்று. அந்த கோவில் கட்டுவோம் என்கிற அந்த வாக்குறுதியை நான் ஒன்றும் ஆதரிக்கவில்லை. ஆனால் அது அவர்கள் வாக்குறுதி, அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி அவர்கள் எங்கே செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்று அவர் ஒன்றையும் காட்ட முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் பதவியிலிருந்து விலகவில்லை. வாக்குறுதியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பதவியிலே தான் நீடித்தார்கள். ஆனால் காங்கிரஸை போல பிஜேபி போல அல்லாமல் நாம் நம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாவிட்டால், நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்தால் பதவியிலே நீடித்துக் கொண்டிருப்பதில் பொருளில்லை என்று விலகினோம் நாம். அதுதான் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. Finally, what does Aam Aadmi Party mean for Tamil Nadu? My colleagues have already spoken about it. I will not repeat all that they have already said. All I wanted to emphasize was Aam Aadmi Party is a national party, but it does not mean that this party lives in Delhi. Unfortunately, in this country, anyone who has a house in Delhi like I do, they call themselves national, and anyone who has a home in Chennai is called regional. This is not Aam Aadmi Party's perspective. Aam Aadmi Party's national party because it is rooted in the nationalism of different parts of our country. It is rooted in Tamil nationalism, it is rooted in Bengali nationalism, it is rooted in Gujarati nationalism. And like Narendra Modi represents the perversion of Gujarati nationalism, and many of the DK parties here represent the perversion of Tamil nationalism, we want to reimagine Indian nationalism by reintegrating it with all the nationalism of various kinds in this country. இனி ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது, தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மியின் பொருத்தப்பாடு என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆம் ஆத்மி கட்சி ஒரு இந்திய தேசிய கட்சி. இப்படி சொல்லுகிற போது உடனடியாக அது டெல்லி கட்சி என்ற அர்த்தம் அல்ல. என்றால் தேசியம் என்பதையே நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். டெல்லி தேசியத்தை பற்றி நாம் பேசவில்லை. தேசியம் என்று சொல்லுகிற போது அது தமிழ் தேசியத்தை குறிப்பிடுகிறது, மராத்தி தேசியத்தை குறிப்பிடுகிறது, வங்காள தேசியத்தை குறிப்பிடுகிறது, குஜராத்தி தேசியத்தை குறிப்பிடுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசியங்களிலே வேர் பிடித்து இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் ஆம் ஆத்மி கட்சி தன்னை பார்க்கிறது. இந்த தேசியங்களின் ஒரு கூட்டான ஒரு பார்வையாகத்தான் இந்திய தேசியத்தை ஆம் ஆத்மி கட்சி பார்க்கிறது. ஆனால் இதற்கு மாறாக நரேந்திர மோடி போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய குஜராத் தேசியம் என்பது வக்கரிக்கப்பட்ட திரிக்கப்பட்ட ஒரு குஜராத் தேசியமாக இருக்கிறது. திராவிட கட்சிகள் இங்கே வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது வக்கரிக்கப்பட்ட திரிக்கப்பட்ட தமிழ் தேசியமாக இருக்கிறது. இதற்கு மாறாக உண்மையான தமிழ் தேசியம், உண்மையான குஜராத்தி தேசியம், உண்மையான வங்க தேசியம், இவற்றின் அடிப்படையில் ஒரு உண்மையான இந்திய தேசியத்தை கட்டமைத்து முன்னிற்பதுதான் ஆம் ஆத்மியின் அடிப்படையான தேசிய பார்வை. That is why it is with this perspective that Aam Aadmi Party in Tamil Nadu has raised all the major questions of the state. We have raised the question of the plight of Tamil fishermen. We have raised the question of human rights violation of the Sri Lankan Tamils. We have raised the question of methane extraction in Kaveri Delta. We have talked extensively about water scarcity in Tamil Nadu. We have taken a principled position on Kodaikulam question. My colleague has already spoken about the liquor mafia and the minerals things. All these questions are questions of this area which we have raised systematically, and Aam Aadmi Party will continue to raise all these questions in Tamil Nadu. இந்த ஒரு ஒட்டுமொத்தமான முழுமையான பார்வையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டுக்குரிய முக்கியமான பிரத்யேக விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி அவற்றையெல்லாம் எழுப்பி இருக்கிறது. மீனவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், கொல்லப்படுவதை பற்றி பேசுகிறோம், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுகிறோம். காவேரி பகுதியிலே
மீத்தேனுடைய எரிவாயு எடுப்பதை பற்றி பேசுகிறோம், மதுபான விற்பனை நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், கூடங்குளத்திலே அணு உலை அமைப்பதை பற்றி அந்த ஒரு கொள்கை பூர்வமான என்ன நிலை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறோம். இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்பான அத்தனை விஷயங்களையும் தமிழ்நாட்டு ஆம் ஆத்மி கட்சி முன்வைக்கிறது, தொடர்ந்து முன்வைக்கும், தொடர்ந்து அவற்றுக்காக போராடும். And above all, Aam Aadmi Party will continue to battle corruption and corrupt politicians in Tamil Nadu. And that is why we have two big battles here. All battles are important, but the battle of Nilgiri is important because Tamil Nadu has been identified with A. Raja and his corruption, and it is for people here to respond to it. And Aam Aadmi Party has put up Dr. Rani, a writer, feminist, against Mr. A. Raja. And second is your own constituency of Central Chennai, where against Mr. Dayanidhi Maran, who again has become a symbol of a certain kind of corruption, Aam Aadmi Party has put up Thiru Prabhakar as the candidate. These are symbolic battles. It is through these symbolic battles that the fate and shape of a country is decided. Aam Aadmi Party has taken up this challenge, and I'm sure with your support, Aam Aadmi Party will make a point to this country that Tamil Nadu is not represented by A. Raja and Dayanidhi Maran. ஆம் ஆத்மி எப்போதும் போல தமிழ்நாட்டிலும் ஊழலையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் எதிர்ப்பதையும் மிக முக்கியமாக பணியாக மேற்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் 2 முக்கியமான தொகுதிகளை நாம் முன்வைத்திருக்கிற வேட்பாளர்களை பற்றி பார்க்க வேண்டும். நீலகிரியிலே ஆ. ராசா அவரை எதிர்த்து நாம் வேட்பாளரை நிறுத்துகிறோம். டாக்டர் ராணி என்கிற பெண்ணியலாளரும் எழுத்தாளரும் அங்கே நிற்கிறார். ஏன் அவரை அங்கே நிறுத்தி இருக்கிறோம் என்றால், ஆ. ராசா தமிழ்நாட்டின் பிரதிநிதி அல்ல. தமிழ்நாடு என்றாலே ஊழல் என்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆ. ராசா ஒருபோதும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இருக்க முடியாது என்பதை நாம் உணர்த்த விரும்புகிறோம். அதனால்தான் to function on street which no other party would have done. By just marching on that street, you already changed the political culture of Chennai. Just by being there, Aam Aadmi Party has changed rules of the game. Aam Aadmi Party has made it possible for this country to talk about Robert Vadra. Aam Aadmi Party has made it necessary for political parties to talk about corruption. Aam Aadmi Party has made it embarrassing for political parties to continue to behave as they used to behave. Aam Aadmi Party has already changed the agenda of this country, and no matter how many MPs do we have, they keep saying, how many MPs you will have, who will they support? My simple answer is, they will be like detergents. They will be like soap. Whatever, small or big, they will only do cleaning, they will do washing, and Aam Aadmi Party will wash and clean the politics of this country no matter what the numbers are. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசியல், நம் ஆம் ஆத்மி அரசியல் என்பது எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறோம், மக்களவையில் எத்தனை பேர் வருகிறோம் என்பதல்ல, நம் நாட்டு அரசியல் திட்டத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதற்கு மிக முக்கியமான அடையாளத்தை இன்று மாலை பார்த்தோம். சென்னையிலே நாம் நடத்திய பேரணியிலே, இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்த அந்த ஊர்வலத்திலே நாம் எப்படி நடந்து வந்தோம். சாலையின் இருபுறமும் 2 வரிசைகளிலே ஒழுங்காக வந்தோம். ஒரு பக்கம் போக்குவரத்து ஒழுங்காக செல்வதற்கு அனுமதித்தோம். எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாமல் நம்முடைய பேரணியை நடத்தினோம். இவையெல்லாம் வேறு எந்த கட்சி ஊர்வலம் நடத்தினாலும் நடக்காத அரசியல். ஆனால் அந்த அரசியலுடைய விதிகளை நாம் மாற்றினோம். இந்த அரசியல் விளையாட்டிலே இங்கு அவர்கள் வைத்திருக்கிற விதிகளை எல்லாம் மாற்றுகிற வேலையை தான் ஆம் ஆத்மி கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி மாற்றுவதற்கு காரணத்தினால்தான் வேறு யாரும் பேசாத மாதிரி ராபர்ட் வடேராவின் ஊழல் பற்றி நாம் பேசுகிறோம். வேறு யாரும் பேசாத ஊழல்களை எல்லாம் நாம் முன்வைக்கிறோம். இவற்றை பேச பேச நாம் மற்ற கட்சிகள் எல்லோரையும் தொடர்ந்து தர்ம சங்கடத்திலே அழுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கடங்களை நாம் அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருப்பதன் மூலம் இந்திய அரசியலின் தன்மையை அடியோடு மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியுடைய பங்களிப்பு. இந்த பங்களிப்பிலே எண்ணிக்கை அல்ல முக்கியம், அளவு அல்ல முக்கியம். நாம் துணிகளை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற சோப் துகள்களை போன்றவர்கள், டிடர்ஜென்ட் பவுடர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்களை போன்றவர்கள். ஒவ்வொரு துகளும் துணியிலே இருக்கிற அழுக்கை போக்கி அதை தூய்மையாக்குகிற வேலையை செய்வதைப் போல ஆம் ஆத்மி என்கிற எளிய மக்கள் கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரும்
இந்திய அரசியலை தூய்மைப்படுத்துகிற டிட்டர்ஜென்ட்டாகத்தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆம் ஆத்மி கட்சி இந்த நாட்டின் அரசியலை மாற்றி அமைக்கிற கட்சி என்று நாம் சொல்லுகிறோம். So my friends, I just wanted to thank you. I just wanted to congratulate you. I just wanted to compliment you for coming here, for strengthening this. I wanted to tell you we have a long fight ahead of us. For other parties, 24th is a day for reaping harvest. They would cut the crop. For us, it is a day for sowing seeds. Every single seed matters. Remember, even one seed matters. Every vote that we get on 24th is like a seed for future. It is a seed for future of India, for future of Tamil Nadu. So for the next 4 days, 5 days, whatever time is left, we cannot hope to rest. We have to work every single day. We have to speak to every person we meet. We have to convince them that Aam Aadmi Party is a party with a future. It's a party of the future. And we have to sow every single seed so that our children can have a better India. They can have a better Tamil Nadu. Thank you. நண்பர்களே, நான் கடைசியாக உங்கள் எல்லோரையும் பாராட்ட விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் இந்த தேர்தலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்கள் எப்படி மாறுபட்டது, நாம் இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறோம் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்ற கட்சிகளெல்லாம் 24ஆம் தேதி அன்றைக்கு அறுவடை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய தினம் நாம் பெறப்போகிற ஒவ்வொரு வாக்கும் நாம் விதைக்கப் போகிற விதைகள், அவை இந்தியாவின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க போகிற விதைகள். அவை ஆம் ஆத்மி கட்சி என்பது அதன் எதிர்காலத்தை மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கப் போகிற விதைகள், வித்துகள். ஒவ்வொரு வாக்கும் அந்த விதையாக இருக்க போகிறது. எனவே வரப்போகிற மிஞ்சி இருக்கக்கூடிய சில நாட்களிலே நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுவதற்காக நீங்கள் விதைக்கப் போகிற விதை. அந்த விதைகள் தான் பின்னால் விளைந்து ஒரு எதிர்காலத்திலே நம் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான விதைகள் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு உங்கள் பணியை தொடர வேண்டும், நம் பணியை தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அந்த விதையில ஒரு விதை இப்பவே போட்டாச்சு. ஏன்னா நம் பள்ளிக்கூடங்களில் பாட புத்தகம் மட்டும் இருந்தால் பத்தாது. இன்று யோகேந்திர யாதவ் அவர்கள் ஸ்வராஜ் தன்னாட்சி இந்த புக்கு ஒன்னொன்னும் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, யாரும் இனாமா கொடுக்கலங்க. அதுதான் ஆம் ஆத்மி. ஆட்டோ நம்பர் 8662 ரைட் சைட்ல வீடு முன்னாடி மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஆட்டோவை நீக்கவும், அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 8662 மியூசிக் அகாடமி பக்கத்துல ஒரு சுசுகி காரோட சாவி கிடைச்சிருக்கு. தயவு செய்து வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாரோட பிரபாகர் சார் வண்டியில அந்த சாவி கிடைச்சது. இப்பொழுது திரு தீபக் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார். அதற்கு முன்பாக மன்னிக்கவும், நம்முடைய வீதி நாடக குழு அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு திரு டேவிட் வருண்குமார் மற்றும் யோகேந்திர யாதவ் அவர்கள் வழங்குவார்கள்.
நாளை காலை ஒரு முக்கிய அறிவிப்பு, நாளை காலை 8 மணி அளவில் நமது பெருங்குடி அலுவலகத்தில் திரு யோகேந்திர யாதவுடன் தன்னார்வலர்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் நடைபெறும். தன்னார்வலர்கள் தயவு செய்து வந்து கலந்து கொள்ளவும். இறுதியாக டெல்லியில் கடைசி வாரத்தில், பிரச்சாரத்தின் கடைசி வாரத்தில் நடந்த பஸ் கேம்பெயினை தமிழ்நாட்டிலும் லான்ச் செய்ய இருக்கிறோம். ஸோ அந்த பஸ் கேம்பெயின் என்னன்னா, பஸ் கேம்பெயின், அது பஸ்ஸில் போகிற கேம்பெயின் இல்லை. அந்த கடைசி ஒரு வாரத்தில் வந்து நம்முடைய தன்னார்வலர்கள் பொது இடங்களில், அதாவது கூட்டம் மிகுந்த பொது இடங்களில் போய் பேனர் பிடிச்சிக்கிட்டு நின்று, தொடப்பத்துடன் நின்று, நாள் முழுவதும் காலை 8 மணியிலிருந்து ஈவினிங் 8 மணி வரை ஷிஃப்ட் பேசிஸில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பஸ் கேம்பெயின். எதுக்கு அந்த பஸ்ஸுன்னா, கடைசி அந்த ஒரு வாரத்தில் அந்த பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 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 விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த பஸ் கேம்பெயினை டெல்லியில் லான்ச் செய்தோம். அதே போல் தமிழ்நாட்டிலும் இன்னைக்கே திரு யோகேந்திர யாதவ் கையால் லான்ச் செய்ய இருக்கிறோம். அதற்கான ஒரு சில தன்னார்வலர்கள் மேடையில் ஏறி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு யோகேந்திர யாதவ் அவர்களுக்கு தொப்பி அணிவித்து இந்த பஸ் கேம்பெயினை தொடங்கி வைப்பார். பஸ் கேம்பெயினை தமிழ்ல நம்ம மனித சுவரொட்டி இயக்கம்னு சொல்லுவோம். இந்த மனித சுவரொட்டிகளாக அவர்கள் எல்லா இடத்தையும் நடமாடுவாங்க. பஸ் கேம்பெயினுக்கு பெயர் கொடுத்தவர்கள் வரவும். நன்றி சொல்வது நமது ஆம் ஆத்மி கலாச்சாரத்தில் கிடையாது. இருந்தாலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்னால தான் எங்களால் இதை கொண்டு போக முடியுது. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியின் தன்னார்வலர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் துவங்கி இருப்பது இன்று 2வது சுதந்திர போராட்டம். நாம் ஏன் தேர்தலில் நிற்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியும். ஊழலற்ற அரசியலை உருவாக்கவும், குற்ற பின்னணி உள்ள அரசியலை எதிர்க்கவும், வாரிசு அரசியலை எதிர்த்தும், சாதி மத அரசியலை எதிர்த்தும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் போராட்டம் இது. இந்தியா ஒரு வல்லரசு ஆகும் வரை இந்த போராட்டம் தொடரும். இந்தியா வல்லரசு ஆகும் வரை இந்த போராட்டம் தொடரும். வெல்லட்டும், வெல்லட்டும், ஆம் ஆத்மி வெல்லட்டும். மார்ட்டின் லூதர் கிங் அவர்களின் புரட்சி இயக்கத்தின் போது ஒரு பாடல் உலகெங்கும் ஒலித்தது. அதுதான் we shall overcome. அந்த பாடலின் தமிழாக்கத்தை இப்பொழுது நம்ம எல்லாரும் தயவு செஞ்சு நின்றுட்டு கை கோத்துக்கிட்டு பாட சொல்லி கேட்டுக்கிறோம். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க கைய புடிச்சிட்டு பெருமையா தூக்கி தயவு செஞ்சு பாடுங்க இந்த பாட்டை. நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். ஓ மனதில் நம்பிக்கை, பூரண நம்பிக்கை, எனவே
எனவே நிச்சயம் வெல்லுவோம் ஓர் நாள். நாம் ஒன்றாய் போகலாம், இனி ஒன்றாய் போகலாம், நாம் நிச்சயம் வெல்லுவோம் ஓர் நாள். இன்று அச்சம் இல்லையே, நெஞ்சில் அயவும் இல்லையே, எனவே நிச்சயம் வெல்லுவோம் ஓர் நாள். நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம் ஓர் நாள். நமக்கு வேண்டாம் வேஷங்கள், இனிமேல் தேவை நேசங்கள், அன்பால் உலகை வெல்லுவோம் ஓர் நாள். நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம் ஓர் நாள், ஓர் நாள். இதை தமிழாக்கம் பண்ணது வந்து திரு ஞானி அவர்கள். இப்பொழுது தேசிய கீதம். அனைவரும் நிற்போம். தேசிய கீதம். 1 2 3. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा जलधि तरंगा, तव शुभ नामे तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा. जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. தன்னார்வ தொண்டர்களே, தயவு செய்து இந்த சேரை, நாம இருக்கக்கூடிய சேரை கொஞ்சம் வரிசை எடுத்து அடக்கி வச்சுட்டு போயிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒருத்தரும் பொறுப்பெடுத்தா உடனே முடிச்சிடலாம். தயவு செய்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஆமா, கீழே தயவு செய்து யாராவது குப்பை போட்டிருந்தா கூட அதை எடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கும்.